ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 4 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருந்ததை தொடர்ந்து அங்கே இருந்து நான் சென்னை வந்தபொழுது பேசு தமிழா பேசு என்கிற யூடியூப் சேனலிலே என்னுடைய நேர்காணல் எடுத்தார்கள். அதனை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பாகம் 1 வெளியிட்டிருக்கிறார்கள். பாகம் 2 வரும் என்று நினைக்கிறேன். அண்மையிலே ஸ்ரீ ராமாயணத்தை குறித்து அபப்பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த துஷ்யந்த் ஸ்ரீதர், ஜெயஸ்ரீ சாரநாதன் ஆகியோர் ஸ்ரீராமர் பிறந்த காலத்தை 7000 வருடங்களுக்கு சுருக்கி வைதிக மதத்திலே இருக்கக்கூடிய அந்த நாள்காட்டியினுடைய கணக்கையே பொய் என்று ஆக்கி அது குறித்து தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டு வருவது உங்களுக்கு தெரியும். அதை எதிர்க்கிறேன். ஆச்சாரிய புருஷர்கள், அதாவது மத குருமார்கள், குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், இஸ்கான், அத்வைத சம்பிரதாயம் ஆகிய சம்பிரதாயங்களிலிருந்து பல ஆச்சாரியர்கள், பண்டிதர்கள், உபன்யாசகர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியவர்களுடைய கருத்துக்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து என்னுடைய சேனலிலே தொடர்ந்து நான் பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வரிசையிலே இன்னும் பலர் வர இருக்கிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் முதலியாருடைய நேர்காணலையும் நான் எடுத்திருக்கிறேன், எடுத்து கொண்டிருக்கிறேன், எடுப்பேன். அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் வேலை பளுவின் காரணமாக அதை நான் பதிவேற்றம் செய்ய முடியாமல் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தனியான ஆளாக. அதனால் அது கொஞ்சம் காலம் தாமதமாகும். இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். இந்த விஷயத்திலே என்னுடைய கருத்துக்களை நான் தனியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை. என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், என்னுடைய எக்ஸ் தளத்தில் யார் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை குறித்து நான் என்ன சொல்கிறேன் என்பது தெரியும். ஆனாலும் மற்றவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. அதனால் இதையெல்லாம் தொகுத்து என்னுடைய கருத்தை மட்டும் தனியான ஒரு காணொளியாக வெளியிட விழைகிறேன். அதுக்கு நேரம் தான் காரணம். அது கிடைச்சிருத்துனாக்கா செஞ்சிடலாம். இந்த வாரத்துக்குள்ளே செய்ய முடியுமான்னு நான் பார்க்குறேன். அதற்கு முன்னாடி பேசு தமிழா பேசிலே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்களிடம் சொல்லலாம். சாணக்கியாவிலே ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அங்கேயும் நம்மளுடைய கருத்தை சொல்லிவிடலாம். நம்முடைய நேரம் குறையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பேசு தமிழா பேசிலே என்னை அழைத்து அவர்கள் நேர்காணல் கண்டார்கள். ஆனால் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஜெயஸ்ரீ சாரநாதன், துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஆமரவி என்கிற நபர், இந்த மூவரையும் நேர்காணல் கண்ட கிரண் அவர்களை நேர்காணல் காணும் பொழுது, குறிப்பாக துஷ்யந்த் ஸ்ரீதரை சுமார் 1.5 மணி நேரம் நேர்காணல் கண்டிருக்கார். அதில் அவர் பேசின காலத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது கிரண் பேசுகிற காலம் 3 நிமிடத்திற்கு குறைவு தான். அதாக அந்த மேடையை துஷ்யந்த் ஸ்ரீதருக்கே மொத்தமாக கொடுத்து விட்டார். அதே போலத்தான் ஜெயஸ்ரீ சாரநாதனுடைய 1.5 மணி நேரம் காணொலியும். ஜெயஸ்ரீநாதன் பேசிகிட்டே இருக்கார், இவர் கேட்டுகிட்டே இருக்கார். அதே போல தான் ஆமரவியோடைய காணொலியும். ஆனால் ஆரம்பத்திலிருந்து இந்த காணொலியிலே கிரண் ஒருதலைப்பட்ச நிலைப்பாட்டை எடுத்து நாம் பேசுவதையெல்லாம் குறுக்கே தடுத்து அவருடைய கருத்தை திணிக்க முற்பட்டாரே ஒழிய உண்மை என்ன என்பதை வெளிக்கொண்டு வர அவர் முயலவில்லை. இது வருத்தத்திற்குரிய விஷயம். இதிலே ராஜவேல் நாகராஜன் அவர்களுடைய பங்கு துளியும் இல்லை என்பதை நான் நம்புகிறேன். ராஜவேல் நாகராஜனை நான் நன்கு அறிவேன். அவருடைய அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு பூரண சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதையும் நான் நன்கு அறிவேன். அதை ஊக்கப்படுத்துகிறார் என்பதையும் நான் நன்கு அறிவேன். அதனாலே இதில் ராஜவேல் நாகராஜனுக்கு துளியும் சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் கிரணுடைய இந்த ஒருதலைப்பட்ச ஓரவஞ்சனையான நேர்காணல் வருத்தத்தை அளிக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுரையை இதிலே கொடுக்கிறேன். நேற்றே இந்த காணொலியை அவர்கள் பேசு தமிழா பேசு அவருடைய சேனலிலே வெளியிட்டு விட்டார்கள். அதில் சில கமெண்ட் இருக்குது, அதை மட்டும் நான் இப்போ படிக்கிறேன், கேளுங்க. கிரண்ஜி, வித் டியூ ரெஸ்பெக்ட், டோன்ட் இன்டரப்ட் வைல் எனி இன்டர்வியூயி இஸ் புட்டிங் அக்ராஸ் his point. The debate is not to prove what you think. It's the person whom you have invited what he thinks and talks. Why are you looking so exasperated? You are supposed to be cool and have a calm demeanor. கைண்ட் அட்டென்ஷன், ராஜவேல் நாகராஜன் ஜி என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதான் ராஜவேல் நாகராஜனுக்கு இதில் துளியும் சம்பந்தம் இல்லைன்றதுக்காக நான் சொல்கிறேன் அது முன்னாடியே. ரெண்டாவதாக, கிரண், வாட் ஹேப்பன் டு யூ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அலோவ் ரங்கராஜன் சார் கம்ப்ளீட் his sentences or views. Why are you in a hurry to express your views than to telecast guests' views? He was about to express STG அப்படின்னா என்னன்னு தெரியல, about his father or his times. You interrupted and it got cut. Rangarajan is always right. Truth is bitter. That's why we are hesitant to accept his views அப்படின்னு ஒன்று தெரிவித்திருக்கார். மூணாவது காமிக்கிறேன். கிரண், சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம். ரங்கராஜன் சாரை பேச விட மாட்டேன்கிறீரே. இப்போ இன்னும் தெரிவித்திருக்கார். கிரண், ப்ளீஸ் ட்ரை டு பி பேஷண்ட் அண்ட் லிசன் டு வாட் திரு ரங்கராஜன் ஹேஸ் டு சே. Don't interrupt like Durga Stalin Prasad often does to in the interviews.
டோன்ட் இன்டரப்ட் லைக் துர்கா ஸ்டாலின் பிரசாத் ஆஃபன் டஸ் டு தி இன்டர்வியூஇ. அது யாருன்னு எனக்கு தெரியல. டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் ஆன் ஹிம். He is more learned than most. Believe in what's written in Ramayana and not try to come to your own conclusions. If researchers are correct, why don't they all come to one conclusion? Come on now. அப்படின்னு எழுதியிருக்கார். இன்னொன்று பார்க்கலாம். திரு கிரண் அவர்கள் திரு ரங்கராஜன் அவர்களை மடக்குவதாக நினைத்து கிரண் அவர்கள் திரு ஜெயஸ்ரீ அவர்களின் சார்பு பேசுவதாக தோன்றுகிறது. திரு ஜெயஸ்ரீ அவர்கள் பேசியதை நான் பார்த்தேன், மிகவும் வியந்தேன். ஆனால் அதற்கு தக்க பதில்களையும் மாற்று கேள்விகள் கேட்கும்போது திரு ஜெயஸ்ரீ அவர்களின் கேள்விகளின் அஸ்திவாரம் சற்று அசைகிறது அப்படின்னு எழுதியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு மட்டும் அந்த தோணலை, பலருக்கும் அது தோன்றி இருக்கிறது. சிலர் எனக்கு எதிராகவும் அதில் எழுதியிருக்காங்க. நான் கிரணை பேச விடவில்லை என்றும் எழுதியிருக்கிறார்கள். இது நேர்காணல் என்னுடையது. கிரணுடைய அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டுமென்றால் அவரை நான் நேர்காணல் எடுக்க நான் தயாராக இருக்கிறேன். பேசு தமிழா பேசி இதற்கு அனுமதித்தார். இந்த நேர்காணலே கிரண் அவர்களுடைய பங்கு என்னவென்றால் அவர்களுடைய நெறியாளர். அது நடுநிலையாக இருந்து இரண்டு பக்கத்தினுடைய கருத்தையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சுமார் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் இருக்குது. அவர் ஜெயஸ்ரீ சாரநாதன் சொல்வது தான் சரி என்றும், நான் மற்றவர்களை வசவு பாடுவதாகவும் மற்றவர்களை தடுப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அது என்னன்னு தெரியல. இது இப்படி தான் நடக்கிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் பேசு தமிழா பேசுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்னையும் கூப்பிட்டு நேர்காணல் கண்டதற்கு மகிழ்ச்சி. சாணக்கியாவிலும் விரைவிலே இப்படி ஒரு நேர்காணல் எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் துஷ்யந்த் ஸ்ரீதரை 2 பாகங்களாக நேர்காணல் எடுத்து வெளியிட்டிருக்கிறார். 2வது பாகத்திலே அவர் சரியான கேள்வியும் கேட்டிருக்கிறார். இது குறித்து அவர்களுடைய வாசகர்கள் ஒரு பக்க விஷயத்தை மட்டும் ஓரளவு புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிட்ட திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்ட பொழுது அதை படிக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நேர்காணலை கண்டபொழுதும் அவர் படிக்கவில்லை. ஆக அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாமலேயே அவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து என்னுடைய நேர்காணலை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறேன். அது இன்று வரையிலே அதற்கு செவி மடுக்கவில்லை. செவி மடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது பேசு தமிழா பேசு யூடியூப் சேனலிலே என்னுடைய நேர்காணலை அதனுடைய முதல் பாகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆராய்ச்சின்னா என்ன? நான் கூகுள் சைட்டு தேர்ச்சி பகிர்ந்து பேர் ஆராய்ச்சியா? இந்த ராமசேது அப்படிங்கிறது 7000 வருடம் முன்னாடி தான் தோன்றியது, மேன் மேட் என்று நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். எந்த ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் பிரைமரி எவிடன்ஸ்ல இதிகாசம் ஒரு பிரைமரி எவிடன்ஸ். யார் சொன்னா? ஏன்னா ஹிஸ்டரி. யார் சொன்னா சார்? இதிகாசம் பிரைமரி யார்? அவங்க ஜெய்ஸ்ரீ சாரநாதன் விடுங்க. இவர்களுக்கு இக்னோரண்ட்டு, இவங்களை இர்ரேஷனல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தினாக்க எனக்கு கோவம் தான் வரும். ரிஷிகளை யாருமே இர்ரேஷனல் சொல்லல. நான் காமிக்கிட்டுமா இப்போ? சார் கான்ட்ராடிக்ட் நியூஸ் வரதா சார் செய்யும். கான்ட்ராடிக்ட் நியூஸ் வேறங்க, குதர்க்கம் வேறங்க. இது குதர்க்க நீங்க தான் சார் குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு. பேசு தமிழா பேசுனர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சார், முதற்கட்டமாக இந்த நீங்கள் போட்ட ட்வீட்ஸ், அது தொடர்ந்து இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி, இது மக்கள் அறிவர். அதனால நேரடியாக கேள்விக்கு வந்து நினைக்கிறேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் ஜெய்ஸ்ரீ சாரநாதன் அவர்கள் கொடுத்த டேட்ஸ் 7000 வருடம் முன்னாடி தான் ராமர் பிறந்தார் அப்படிங்கிற டேட்ஸ் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முதல்ல அவங்க எழுதின புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்களா? எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இது இல்லைன்னு என்று சொல்லி? எந்த புத்தகத்தை படிக்கணும்? ஜெய்ஸ்ரீ சாரநாதன் அவர்கள் 2 புத்தகம் எழுதியிருக்காங்க. மகாபாரத புத்தகமா? யார் வேணா எழுதுவாங்க ஏதாவது புத்தகம்னா, அதெல்லாம் எழுதி படிக்க முடியுமா? எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். வாழ்க்கையில் ஆன்மீகவாதியாக நாங்கள் இருக்கும்போது ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்கிற வார்த்தைகளை படிக்கிறதுக்கே நேரம் பத்தலை. அதை தன் மனதுக்கு தோன்றியதெல்லாம் எழுதுபவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் படிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆராய்ச்சின்னா என்ன? 4 கூகுள் சைட்டு, நான் கூகுள் சைட்டு தேர்ச்சி பார்க்குற பேர் ஆராய்ச்சியா? எத்தனை பேர் இத்தனை நாள் ஒரு நடந்து ஒரு மாதம் கிட்ட ஆயிருக்கு இல்லையா? இது நீங்கள் 3 இன்டர்வியூ எடுத்துட்டீங்க நிறைய பேரை. துஷ்யந்த் ஸ்ரீதர், அப்புறம் ஜெயஸ்ரீ சாரநாதன், அவங்க சப்போர்ட்டுக்காக ஒருத்தர் ஆமரவின்னு ஒருத்தர் எடுத்தீங்க. 3 பேர் எடுத்துட்டீங்க. இந்த 3 பேர் பேசுனதை யாராவது ஒருத்தர் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்களா? எங்கேருந்து இவங்க பேசுகிறாங்கன்னு? இதே கூகுளில் இவங்க பேசுகிற அப்படியே கீவேர்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா அவங்க எங்கேருந்து எடுத்து பேசுகிறாங்கன்றது அத்தனையும் தெரியும். இந்த ஆராய்ச்சி கூட பண்ணாதவர்கள்
அப்படியே யாரோ எழுதின புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறாங்கன்னா படிச்சுட்டு போட்டோம், அவங்களுடைய பிரச்சனை கிடையாது நமக்கு. இல்ல எப்படி படிக்காமலே அது என்ன சொல்லியிருக்காங்க, எதன் அடிப்படையில படிக்காம நான் படிக்காம சொல்லல, அவங்க பேசுறத வச்சு நம்ம சொல்றோம், படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க புத்தகத்துல எது- இருக்கிறத பத்தி இல்ல படிக்கல. சார், அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் நிறைய திருப்பி திருப்பி சொல்றாங்களா ஆராய்ச்சின்னா என்ன? சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிருப்பாங்க. Research. நீங்க சொல்றதுல அவங்களோட புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில புத்தகங்களால் படிக்க முடிஞ்சது. மகாபாரதம் அவங்க எழுதின புத்தகம், அதுல திவ்ய யுகத்துக்கும் தர்ம யுகத்துக்கும் என்ன வேறுபாடு என்று ஒவ்வொன்றாக அவங்களா கதை சொல்லுனேன், தன் மனசுல தோணிதெல்லாம் திவ்ய யுகம் தர்ம யுகம்னு பேசுறவங்களோட நம்ம எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? அவர்களுடைய பெனாத்தல் எல்லாம் நம்ம எப்படி பேச முடியும்? பிதற்றல் டு த கோர். ஏதாவது ஒரு ஆச்சாரியன் ஏதாவது ஒரு புஸ்தகம், அவர்களே சொல்லக்கூடிய 6 ஆச்சாரியர்கள் எழுதின வியாக்கியானங்களில் ஏதாவது ஒரு இடத்துல திவ்ய யுகம் தர்ம யுகம்னு பேசியிருக்காளா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிக்கல. யாராவது படிச்சிருப்பாங்களா? அதை பார்க்குறவங்க ஒத்துருமே படிச்சிருக்க மாட்டாங்க. நான் கேரண்டி தரேன். அந்த புஸ்தகத்தோட பேர் கூட தெரியாது, அந்த வியாக்கியான புஸ்தகத்தோட பேர் கூட தெரியாது. நாங்கள்லாம் அதுலேயே உழன்று கொண்டிருக்கிறவர்கள். ஒரு ஆச்சாரியனும் எப்படி ராமாயணத்தை படித்து அதை எப்படி அனுபவித்து அதை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கடத்தினார்கள், அடுத்த தலைமுறைக்கு எத்தனையோ கொடுமை காலங்கள் நடந்திருக்குது நடுவில். நமக்கு சமீபத்தில் நான் சொல்கிறேன், ஒரு 300-400 வருடங்களாக நம்ம நாட்டில் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ தாக்குதல்கள், வெளிநாட்டு படையெடுப்புகள், எத்தனையோ அழிப்புகள் நடக்கும்பொழுது கூட இந்த விஷயங்கள் எல்லாம் அழகழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் வேறு எங்குமே பார்த்தா கூட ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு இடத்த படையெடுத்துனாக்க அந்த படையெடுத்த கொஞ்ச காலங்கள்லேயே அந்த நாடு என்ன ஆகிடும்? இஸ்லாமிய நாடு ஆகிடும். ஒரு கிறித்துவ நாடு படையெடுத்துனாக்க கொஞ்ச காலங்கள்லேயே அந்த படையெடுத்த நாடு என்ன ஆகிடும்? கிறித்துவ நாடு ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், இது உலக வரலாறு நான் சொல்கிறது, காமன் சென்ஸ் வரலாறு. இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? எத்தனை படையெடுப்பு நடந்தாலும் இங்கே இருக்கிற அந்த பழமை போகவே போகாமல் இருக்குது. எதுக்கு காப்பாற்றப்படுறது? ஏன் காப்பாற்றப்படுறது? பெரியவர்கள் சொன்னதை சத்தியம் என்று நம்பி அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அதற்காக பௌராணிகர்கள் அதை அப்படியே அழகாக அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போனாங்க. இதுதான் நம்மளுடைய மரபு. நம்மளுடைய மரபை நாமே சிதைத்து விட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? மற்ற மாதிரி நாட்டை மாற்ற போகிறோம்னாக்க மாற்றட்டும். அது சில பேர் முயற்சி தான் பண்ணுவாங்க, பண்ணட்டுமே. இப்ப என்ன மாத்த முயற்சி செஞ்சுட்டாங்க சார்? என்ன மாத்த முடியும்? என்ன மாத்தணும்? இல்ல அதாவது நம்மளுடைய கேலண்டரே கிடையாது. நம்ம வைதிக கேலண்டர் எல்லாம் தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டுட்டு கிரெகோரியன் கேலண்டர் எடுத்து வச்சுட்டு அதுல நம்ம பேசுவோம்னு சொன்னாக்க இதுக்கு மேல என்ன வேணும்? கிரெகோரியன் கேலண்டர் வச்சு அவங்க சொல்லல சார். உதாரணத்துக்கு பிசின்றது எந்த கேலண்டர் சொல்லுங்க? ராமாயண ஸ்லோகத்துல இருந்து அவங்க கோட் பண்றாங்க. பிசி எதற்காக? நான் கேக்குறேன் சொல்றேன். இருங்க நான் கேக்குறேன், பிசி எந்த கேலண்டர்? பிசி கிரெகோரியன் கேலண்டர். அவ்வளவுதான். இப்ப கிரெகோரியன் கேலண்டர் இல்லன்னு சொன்னீங்க, கிரெகோரியன் கேலண்டர் வந்துருச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இல்ல சார், அது எதுக்காக கோட் பண்றாங்க? பேசணும். என்னைக்குமே ஒரு நாளைக்குமே நாம அப்படி பேசணும். நீங்களே நிறைய தடவை சங்கல்ப மந்திரம் நீங்களே சொல்லிருக்கீங்க சார். ஆமா சார், அந்த சங்கல்ப மந்திரத்தை நான் இந்த ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி நான் உட்கார்ந்து கார்த்தால 2:30 மணிக்கு நான் பண்றேன்னு சொல்றோமா? அதுல இருந்து அவங்க கோட் பண்ணல, சொல்லல இல்லையா? பண்றது வைதிக மத மரபுடைய கேலண்டர் என்னன்னாக்கா அதுக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர் எங்க இருந்து வருது? பௌராணிகர்கள் நமக்கு கொடுத்தது, புராணங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்தது. புராணங்கள் கட்டுக்கதை நான் தள்ளி வச்சுட்டு தனக்கு வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுகிறவங்களோட நம்மளால் பேச முடியாது. இது எப்படின்னாக்கா ஆங்கில கேலண்டர் இருக்கு இல்லையா, அந்த கிரிகோரியன் கேலண்டர், அந்த கிரிகோரியன் கேலண்டர் பிப்ரவரிக்கு 28 நாள், இது முட்டியில் இருக்கு, மேலே இருந்தால் 31 நாள், 30 கீழே நம்ம படிப்போம் இல்லையா ஸ்கூலில், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் பண்ணுவோம் இல்லையா, அதை போல் ஆளாளுக்கு மாற்றிக்க வேண்டியது. இப்படியாக ஒரு கேலண்டர் வச்சுக்கிட்டு இந்த கேலண்டரில் நான் என்னுடைய சரித்திரத்தை அடக்கிறேன்னு சொன்னாக்க இதை விட ஒரு கொடுமையான ஒரு தாக்குதல் நம்மளுடைய சம்பிரதாயத்து மேலே இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. ரிசர்ச் அப்படிங்கிறது கிரெகோரியன் கேலண்டர் அடிப்படையில் நடக்கவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து கோட் பண்ணி ததஷ்ட துவாதசே மாசி சைத்திரே நவமிகே திதௌ அப்படின்னு. எத்தனை மாசம்? சைத்திர மாசம் எந்த மாசத்துல வருது சார்? ராமாயண ஸ்லோகத்துல மாசம் எந்த மாசத்துல வருது? முதல் மாசம் தான் சார். முதல் மாசமா? எந்த மாசம் முதல் மாசம்னா? கிரெகோரியன் கேலண்டர் சொல்லுங்க. கிரெகோரியன் கேலண்டர் ஏப்ரல் மே அதுல வரும். அவங்களோட டேட் என்ன? ஏதோட டேட். ராமர் பிறந்த டேட் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? சித்திர மாசம் ஏப்ரல்ல வருதுன்னு சொல்றீங்க. கிரெகோரியன் கேலண்டர் நம்மளுடைய ஒன்னொன்னா போவோம். வைதிக மரபுப்படி ராமாயணத்துல வால்மீகி சொன்ன பத்தில சைத்திர மாசத்துல பெருமாள் பிறந்தாருனாக்கா இந்த சைத்திர மாசத்துக்கு ஈக்குவலண்டா எனக்கு கிரெகோரியன் கேலண்டர் சொல்லணும்னா ஏப்ரல் மாசம் தான் சொல்லணும். கரெக்ட் சார். நடுவுல இந்த ஆகஸ்ட் ஜூலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் அகஸ்டஸ்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா அதை ஆட் பண்ணிருக்காங்க கிரெகோரியன் கேலண்டர்ல. அதனால நீங்க 7000 வருடம் முன்னாடி போனீங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. 10 மாத கணக்கு தான் ஒரு வருடத்துல இருக்கும். அதனால நிறைய சேஞ்சஸ் இருக்கும் சார். கணக்கு சொல்லுங்க சார், கத்துக்கிறேன். கணக்கு சொல்லுங்க, கத்துக்கிறேன். எப்படி அது ஜனவரியில வருதுன்னு கணக்கு சொல்லுங்க. பின்னாடி போக மாத்திரம் முன்னாடி இப்படி போகும் எனக்கு தெரியலையே
சார் அதான் சார் எப்படி போகும்? கணக்கு போடுங்க. நம்ம கேமரா அனுப்பிச்சிடலாம், கணக்கு போடுங்க. 10 மாசம் வச்சுக்கலாம், ஒரு மாசம், வருஷத்துக்கு 300 நாள்னு வச்சுக்கலாம். அப்ப இதுல என்ன தெரியுமா, வருஷத்துக்கு 300 நாள்னு தப்பு கணக்கு போடுறது சயின்ஸ். ஆரம்பமே கோளாறு. ஆரம்பமே கோளாறு. அதான் சார் உங்களுடைய பாயிண்ட். எப்ப என்ன சொல்றேங்க, கிரெகோரியன் கேலண்டரை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்க சொல்ற கிரெகோரியன் கேலண்டர் கூட விட்டுறேன் நான். சரி, ஓகே. நீங்க சொல்ற 7000க்கு முன்னாடி இருந்த ஏதோ ஒரு கேலண்டர்னு வச்சுக்கலாம். 7000 கேலண்டர் பேர் வச்சிடறேன். அதுக்கு இந்த 7000 கேலண்டர்ல 300 நாள் வருஷம் தான் இருந்துன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க அந்த 7000 கேலண்டரே தப்பு. ஏன்னா வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. ஆனா ஏன் 300 நாள் வச்சிருந்தாங்க? அப்ப அவங்களுக்கு அதுல என்ன தெரியுதுன்னா அறிவியல் வளரல. அறிவியல் இது எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரிகோரியன் கேலண்டர் எப்போ வந்து தெரியுமா? 19th செஞ்சுரி, 18th செஞ்சுரி, 19th செஞ்சுரி. சரியா சார்? உங்களுடைய பாயிண்ட் எப்போ வேலிட்னா, கிரெகோரியன் கேலண்டர் வச்சு இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அது வேலிட். பட் அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு டேட் கண்டுபிடிச்சிட்டு அப்போது கிரெகோரியன் கேலண்டர் படி எவ்வளோ ஒரு டேட் புக் டைட்டிலுக்காக எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க எனக்கு தான் சொல்லிட்டேனே. கூகுள் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. முன்னாடி எழுதின 10 பேர் அவங்களுடைய பேரில் என்னெல்லாம் போட்டாங்களோ அதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி இதை ஆட் பண்ணி இதை டெலீட் பண்ணி அவங்க போட்டு ஒரு தேதி கொண்டு வந்து நான் கண்டுபிடிச்ச தேதின்னு சொல்கிறாங்க. இதே போல தான் மற்றவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சி தான் கரெக்டுன்னு மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் 10ஆம் தேதி, இவர் 9ஆம் தேதின்னு சொன்னாரா, அவர் 10ஆம் தேதி அடுத்த நாள் சொல்கிறார். அவ்வளோ மைன்யூட்டாக பாட்டாங்க. ஓகே சார், ராமசேது உண்மை நம்புறீங்களா? ராமர் தான் கட்டினா நம்புறீங்களா? ராம கட்டாமல் யாருக்கு அப்புறம் எதுக்கு அதுக்கு அந்த பேர் ராமசேதுவை? அதனுடைய காலம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராமர் கட்டின காலம் தான். அதான் சார் நீங்க சொல்றது போல 1,77,00,000 வருடங்கள் முன்னாடி நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கும். நான் சொல்றது குறைஞ்சபட்சம்னு. நான் குறைந்தபட்சம் 1,77,00,000 வருடம். ஆமா, சரி, ஓகே சார். அதே இந்த ராமசேது அப்படிங்கிறது 7000 வருடம் முன்னாடி தான் தோன்றியது, மேன் மேட் என்று நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். இந்த ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நேற்று தான் நான் ஏஎஸ்ஐயோட பேசிட்டு வரேன். தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டெல்லியில் நான் ஒரு மீட்டிங் போட்டு அவர்களுடைய டைரக்டர் ஜெனரலோட நான் பேசிட்டு வரேன். இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ ஏஎஸ்ஐக்கு தெரியாமல் இங்கே ஆராய்ச்சி நடத்த முடியாது. ஏஎஸ்ஐ அனுமதி கொடுத்தா தான் யாருமே ஆராய்ச்சி பண்ண முடியும். இன்னி வரைக்கும் ஏஎஸ்ஐ யாரும் இதுக்கு அனுமதியே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க செஞ்ச ஆராய்ச்சிலாம் எங்கே காந்தி கணக்கு? அதெல்லாம் என்ன கணக்கு? விளையாட்டா இருக்கா? ஊரில் யார் வேணா அந்த யூடியூப்ல வரதெல்லாம் நம்பிடுவாங்கன்னு சொன்னா பொய்யா சொல்லிட்டு இருக்கிறதா? 1,00,00,000 எந்த ஆராய்ச்சி நீங்க சொல்லணும்? இப்போ நீங்க 7000 வருஷம் அப்படி ஆராய்ச்சி செய்து அவர்கள் நிரூபித்தால் நீங்க நடந்து முடிஞ்சதுன்னு தான் நீங்க சொல்லி நீங்க டிசைட் பண்றீங்க. 7000 வருஷம் மேன்மேடுன்னு சொல்லி யாரோ டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. யார் டிசைட் பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? சமீபத்தில் டிஸ்கவரி டிவி நடத்தின ஒரு ஆராய்ச்சி சார். இதுல சொல்லுங்க. நான் சிரிக்க கூடாதா? ஏன் சிரிக்க கூடாதான்னு சொல்லுங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு மேன் மேட். யார் டிஸ்கவரி டிவி எங்க இருக்கு? அந்த ஊர், அது எந்த ஊர் கம்பெனி? இது தமிழ்நாடு கம்பெனியா? இல்ல சார், இந்தியா கம்பெனி. இந்தியன் கம்பெனி இல்ல சார், அப்புறம் ஃபாரின் கம்பெனி தான். பிபிசியோடதா? இல்ல சார், ஃபாரின் கம்பெனி தான் சார். யார்? டிஸ்கவரி சேனலோடதா? டிஸ்கவரி சேனல்? அது டிஸ்கவரி சேனல் கிடையாது சார். டிஸ்கவரி சேனல் இல்ல. அப்ப டிஸ்கவரி டிவி. இது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகல் சார். இன்னைக்கு நேத்துக்கு தான் ஒன்று பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துலயுமே இஸ்ரோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு என்னமோ நேத்துக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனந்த் ரங்கநாதெல்லாம் ட்வீட்லாம் போட்டு பெருசா பிரமாதமா போயிட்டு இருக்கு. 7000 வருடத்துக்கு முன்னாடி தான் கடல் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் பக்கத்துல கீழே போனது அப்படின்னு யார் சொன்னா நான் கேட்கறேன்ப்பா. ஒன்று புரிஞ்சுக்கோ. எனக்கு நான் வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு மேம்பூல் போஸ்டர் கிடையாது. அதை வச்சு நான் கமெண்ட் அடிக்கிறேன் கிடையாது. ஆராய்ச்சி நான் பண்ணுறேன். இவங்க பண்ணதுக்கப்புறம், இந்த குழப்பத்துக்கு அப்புறம் நான் இவங்கெல்லாம் இது நிஜமாவே இருக்கான்னு நான் ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும் இல்லையா? நாம வந்து அனாவசியத்துக்கு வம்பு பேசுறது கிடையாது. தப்புன்னா தப்புன்னு சொல்கிற ஆள். அப்போ இவங்க எங்கேருந்து சொல்கிறாங்க, இவங்களுடைய சோர்ஸ் என்னன்னு நம்ம தேடி போகிறோம். சோர்ஸ் என்னன்னு தேடி போகும்போது இந்த சோர்ஸுக்கெல்லாம் சோர்ஸே இல்லை. இல்லாத சோர்ஸுக்கு போயிட்டு நீங்கள் கேட்குறது இந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கவரி டிவியில் யாரோ ஆராய்ச்சி பண்ணாங்கன்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு கொஞ்சம் அதை படிக்கிறீங்களா? மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஏன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க டிவியில். உடனே நம்ம டிஸ்கவரி சேனல் இப்போ சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே எடுத்துருவாங்க. கிரண் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இதுதான் நடக்குது. இப்போ ஜெயஸ்ரீ சார் டமான்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டாக்க அவர் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு. என்ன ஆராய்ச்சியாளர்? ஆராய்ச்சியாளர்னா ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கணும். ரிசர்ச் அப்படின்னாக்க ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். ரிசர்ச்னாக்க பியர் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் என்ன, இப்போ நீங்கள் ஒரு ரிசர்ச்சர், நான் ஒரு ரிசர்ச்சர், ஒரே ஃபீல்டில். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ரிசர்ச், வரலாற்றில், நானும் ஹிஸ்ட்ரியில், நான் வரலாற்று ஆய்வாளர்னாக்க நான் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்களேன், நான் உங்ககிட்ட அதை கொடுக்கணும். உங்களை போன்ற பல பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த அது பேர் பியர் குரூப், பியர் ரிவ்யூன்னு பேர். முதல்ல அந்த பியர் ரிவ்யூக்கு இந்த பேப்பர் அனுப்பணும். முதல்ல அதில் அவங்க கிரிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிக்ஸ்னால் அதில் இருக்கிற குற்றம் குறைகளை சொல்லுவாங்க, நிறைகளையும் சொல்லுவாங்க. அந்த குற்றம் குறைகளை சொல்லி அதில் நீங்கள் சமாதானம் நான் சொல்லணும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அது வந்து எடுத்துகிட்டு அப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரிவ்யூ வரும். இதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் அது பேர் ரிசர்ச்னு பேர்.
சும்மா நான் வீட்டில் உட்காந்துன்னு கூகுளில் நான் என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் 10 அடிச்சுட்டு நான் பிளாக்ல நான் போட்டேன்னா அதெல்லாம் ரிசர்ச் ஆகிடுமா? என் பிளாக்ல நான் போட்டிருக்கேன் போய் பாருங்க அப்படின்னு ரிவ்யூ அப்படின்னு சொன்னீங்க. நீலேஷ் ஓக் அவர்களுடைய அந்த ரிசர்ச் ஜெய்ஷி சாரநாதன் அப்பவே பிரேக் பண்ணிருக்காங்க. அதே போலத்தான் அதே மாதிரி தான் அது பியர் ரிவ்யூ கிடையாது. ஏன்னா நிலேஷ் ஓகே ரிசர்ச்சர் கிடையாது. ஹீஸ் an enthusiast அவ்வளோதான். நிலேஷ் ஓகே யாருமே ரிசர்ச்னு எடுத்துக்கிறது கிடையாது. ஹிஸ்ட்ரியிலையும் இதை பாருங்க இன்னொன்று சொல்கிறேங்களுக்கு எவ்வளோ குழப்பம்ன்றது பாருங்க. அஸ்ட்ராலஜி அப்படி தானே சொல்கிறாங்க. ஜோதிடம் சயின்ஸா? சயின்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க சார். யார் கிளைம் பண்ணுறா? சயின்ஸ் ஒத்துக்கிறதா சயின்ஸ்னு? அஸ்ட்ரானமி வானவியல், அஸ்ட்ராலஜி ஜோதிட சாஸ்திரம். அஸ்ட்ரானமியை சயின்ஸ்னு ஒத்துக்கும், ஆனால் அஸ்ட்ராலஜியை சயின்ஸ்னு ஒத்துக்காது. நீங்கள் சயின்ஸ் படி ஆராய்ச்சி பண்ணுறீங்கனாக்க சயின்ஸ் படி ஆராய்ச்சி பண்ணணும். சாஸ்திரப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னாக்க சாஸ்திரப்படி ஆராய்ச்சி பண்ணணும். நீங்கள் சயின்ஸ் படி ஆராய்ச்சி பண்ணும்போது சாஸ்திரத்துக்கு வேணுங்கிறது நீங்கள் எடுத்துப்பீங்க, சாஸ்திரத்துக்கு படி ஆராய்ச்சி பண்ண சயின்ஸில் வேணுங்கிறத எடுத்துப்பீங்க. அப்படின்னு போட்டு நீங்கள் குழப்பும்போது பார்க்குற ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய மோசமான வேலை தெரியுமா? இது மோசடி வேலை. இந்த ஆராய்ச்சி இந்த நீங்கள் சொல்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியோட மேட்ச் ஆகுது, சாஸ்திரத்தோட மேட்ச் ஆகுது அப்படின்னு யார் சொன்னா? ஜெய்ஷி சார் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் மேட்ச்னு சொல்கிறாங்க சார். ஒவ்வொன்றாங்க எடுக்கிறாங்க சார். இப்போ ஏன் மேட்ச் சொல்கிறேன். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் ஒரு கடைக்கு 3 பேர் போனாங்களாம். இந்த கதை நான் சொல்கிறேன், இந்த தெரிஞ்சுக்கணும். மேட்ச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆகாது, இப்போதைக்கு ஆகாது. ஆகிறதுல எல்லாம் ஆகிறது எல்லாமே மேட்ச் ஆகிற இடத்த எல்லாமே இன்னி வரைக்கும் நம்ம இந்தியன் சயின்ஸில் சொன்னபடி, வேதிக் சயின்ஸில் சொன்னபடி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்றது ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்ம மகாபாரத்தில் கதை இருக்குது, அபிமன்யு கதை. அபிமன்யு சக்கரவியூகத்தில் எப்படி போறான், கர்ப்பத்தில் இருக்கும்போது அவன் காதில் பாதி கேட்டுனா உள்ள போறது தெரிஞ்சுன்னா வெளியில வரது தெரிஞ்சுல. இதுல இது நம்மளுடைய சயின்ஸ். இது என்ன சொல்றது? அப்ப கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு காது கேட்கும், வெளியில என்ன சொல்றதோ அதை என்ன கிரகிச்சுக்குன்ற ஒரு விஷயத்த சொன்னோம். இதெல்லாம் என்ன சொன்னாங்க? மித்தாலஜின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம். இப்போ அவங்களே என்ன சொல்றாங்க? சயின்ஸ் என்ன சொல்லுது? கர்ப்பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல மியூசிக் கேளுங்க, தண்ணி அடிக்காதீங்க, வெளியில் போகாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் சத்தத்துக்குலாம் போகாதீங்க, அழகாக அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு ஏன் சொல்கிறது? ஏன்னா சயின்ஸ் இப்போ என்ன ஒத்துக்கிறது? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு கேட்குறது அப்படிங்கிறது ஒத்துக்கிறது. இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட்னா அறிவியல் ஆராய்வாளர்கள் உட்காந்து கர்ப்பத்தில் இருக்கிற தாய்மார்களை உட்கார வச்சு ஒருத்தர் இந்த ரூமில் வச்சு ஒருத்தர் அந்த ரூமில் வச்சு செக் பண்ணுறாங்க. செக் பண்ண வேண்டிய ரிசல்ட். இதை போல் பல நான் சொல்ல முடியும். 1 இல்லை 2 இல்லை, பல நான் சொல்ல முடியும். இப்போ வந்து குழந்தைய பிறக்காதவர்கள்லாம் குழந்தை பிறகு டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம் இல்லையா? டெஸ்ட் டியூப் பேபின்னு என்ன? எவ்வளோ பேருக்கு டெஸ்ட் டியூப் பேபின்னா என்னன்னு தெரியும்? யாருக்குமே தெரியாது. டெஸ்ட் டியூப் பேபின்னா டெஸ்ட் டியூப்ல பிறக்கிற குழந்தை நினைச்சுப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஆனால் வெளியில எடுத்து அதை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க டெஸ்ட் டியூப். ஸோ அதுக்கு தேவையான அந்த விஷயங்களை எடுத்து டெஸ்ட் டியூப்ல வச்சு பண்ண மாட்டாங்க. அதை ஒரு பெண்ணுக்கிட்ட செலுத்தி தான் அந்த பெண்ணு தான் பிறக்கணும். அதை அந்த கர்ப்பவிதி தான் ஒரு பெண்ணால் தான் பெற முடியும். வெளியில் வச்சு பிறக்கவே முடியாது குழந்தை. அதுக்கு சயின்ஸ் இது வரைக்கும் வரல. தனியாக ஒரு ரூமில் வந்து லேபில் வந்து குழந்தை பிறந்தாலும் லேப்லலாம் எந்த குழந்தையும் பிறக்கல. ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் மட்டும்தான் பிறக்கும், வேறு எதுவுமே வழியே கிடையாது. அதனால இதெல்லாம் பண்ணி அது அந்த இடத்துல அந்த கரு உருவாகிறதுக்கான விஷயத்தை அந்த பெண்ணுடைய உடம்பில் செலுத்தினா தான் குழந்தை பிறக்கும். இதுதான் பல இதிகாச புராணங்களில். இப்போ ராமாயணத்தை எடுத்துட்டா கூட அது என்ன சொல்கிறார்? அந்த அக்னியிலேருந்து வந்து பாயசம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாயசம்ன்றது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், இது புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போது பாயசம் குடிச்சோன்னா பாயசம் குடிச்சா எப்படி கர்ப்பம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதான் குழந்தைகள் கேட்குற கேள்வின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தைகள் மேலே பழிய போட்டு எந்த குழந்தையும் அப்படி கேள்வி கேட்டதே கிடையாது. சரியா? நானும் குழந்தைகளை பார்த்துன்னு இருக்கேன், நானும் குழந்தைய பெற்றவன் தான். என்ன அதனால எனக்கு குழந்தைய பற்றி தெரியாமலாம் இல்லை சார். சப்போஸ் நீங்கள் அப்படி கேள்விப்படலை அப்படின்னு சொன்னால் இப்போதைய ஜென்ரேஷனோட நீங்கள் பேசணும்னு அர்த்தம் சார். பேசலாம், இந்த இடத்துக்கு வரேன். ஆனால் நான் உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபண்டமெண்டல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லாமே காலி. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைய அறிவியல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் மெதுமெதுவாக ஆன்மீக அறிவியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கான சக்தி பத்தலை, போயின்னு இருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? அறிவியலும் ஆன்மீகமும் ஒத்து போகாதான்னு நீங்கள் கேட்டீங்க. ஒத்து போகும். எப்போ போகும்னா அது ரெண்டும் இது இருக்கிறத அறிவியல் நம்மளுடைய வேதிக் சயின்ஸ் தான் முக்கியம், அதில் சொன்னது தான் சத்தியம். அப்படி நம்ம வச்சுட்டா தான் இன்னொருத்தன் டர்மரிக்கும் துளசிக்கும் இது போட மாட்டான், பேட்டன்ட் போட மாட்டான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? பேட்டன்ட் எடுப்பான். ஏன் பேட்டன்ட் எடுப்பான்? நீங்கள் உங்கள் ஊரில் விளைச்ச எல்லார் வீட்லேயும் துளசி மாடம் இருக்குது, எல்லார் வீட்லேயும் மஞ்சள் செடி இருக்குது. அதுக்கு ஒருத்தன் வெளிநாட்டில் போய் பேட்டன்ட் போடுறான். ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் மஞ்சள் பொடியை நம்ம சாப்பாட்டில் போடாமல் சாப்பிட்டதே கிடையாது. ஒத்துமை இந்த பாரத தேசத்தில் எங்கே போனாலும் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு மருந்துன்னு தெரியாமல் நமக்கு மருந்தாக்கி கொடுத்தவர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள்.
இதை நமக்கு உணவு பழக்கங்களில் கொடுத்தவர். அப்போ நம்ம மூதாதையர்கள் அதிபுத்திசாலிகள், அதாவது படித்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பாமரர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையிலே அவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ விஷயத்தை சொல்லி எந்த விஷயத்தை கடத்த வேண்டுமோ அந்த விஷயத்தை பல நூற்றாண்டுகளாக பல கோடிக்கணக்கான வருஷங்களாக, நான் சொல்கிறேன் பல கோடிக்கணக்கான வருஷங்களாக கடத்தியிருக்காங்க. இதை ஒருத்தர் நேத்தி நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு நான் அருண் சொல்கிறேங்க. நிறைய இடத்துல நம்ம மிஸ்ரெப்ரசன்டேஷன் நடக்குது. எந்த இடத்துலையும் நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட் வருதுன்னா இல்ல அது பண்ணக்கூடாது என்று சொல்வது ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்று அப்படி சொல்ல தப்பு. 5 நாள் எவ்வளோ? 5 நாள் 9, 5 நாள் 15 நான் சொல்றேன். அது உண்மை. நீங்க சொன்னீங்கன்னா நீ என்ன சொல்லுவீங்க? எனக்கு முட்டை போடுவீங்களா? என்ன போடுவீங்க? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் ஓடாதீங்க. ஆமா, 5 நாள் 15 நான் சொன்னா எனக்கு என்ன போடுவீங்க? எவ்வளவு மார்க் போடுவீங்க? முட்டை தான். அதான் நான் போட்டேன். சார் இப்போ நீங்க 5 நாள் 15 சொல்றீங்க. ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா சார்? இப்போ நாளுக்கு நாள் ஜியோலாஜிக்கல். நான் அறிவியல் ஆராய்வாளர் கிடையாது. நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன் சார் அறிவியல் ஆய்வாளர்கள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆன்சர் சொல்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. அறிவியல் ஆராய்வாளர் நான் இல்லைன்னு நான் சொன்னேன். நான் கிளைமும் பண்ண மாட்டேன். நான் ரிசர்ச் பண்ணாம ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுன்னு எவனோ ஒருத்தன் சொன்னதை நம்பக்கூடிய ஆள் நான் இல்லை. சரியா? கொரோனாவுக்கு வந்தேன்னாக்கா கொரோனா நம்பலை. நான் உங்களுக்கு தெரியும், என்னுடைய வீடியோ எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா கொரோனான்னு ஒன்று இல்லை, ஏமாத்துறாங்க, இது வெறும் ஃப்ளூன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்காக ஊசி போட்டுட்டாங்களான்னு கிண்டலாக உங்கள் இதில் ஆமரவி பேசினார். நான் ஊசிக்கு போட்டுக்கல இன்னி வரைக்கும், உயிரோடு தான் இருக்கேன். ஊசி போட்டவங்கலாம் செத்து போனான்றது நமக்கு தெரியும். இப்போ பெரிய பிரச்சனையும் ஆச்சு அதுலேயும். அதனால் எதை எங்கே சொல்கிறோமோ அதை கரெக்டாக சொல்லணும். வாயில் வந்தது சொல்லக்கூடாது. ஒருத்தர் இல்லாத போது பின்னாலையும் பேசக்கூடாது. இது ஒன்று, நம்பர் 1. 2வது, இப்போ கொரோனா இருக்கான்னு நம்ம பார்க்கலன்னா இருக்கா இல்லையான்ற ரிசர்ச் கொஞ்சம் பண்ணணும். நமக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான நமக்கு மெடிக்கல் புத்தி கிடையாது. நம்ம அந்த சயின்ஸில் நம்ம படிக்கல. ஆனால் உலகத்தில் அதாவது மருத்துவர்கள் பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு இல்லையா, அது கூட இல்லாத முட்டாள் கிடையாது. ஒரு உலகளாவி இருக்கிற ஒரு வியாதிக்கு உலகளாவி இருக்கிற மருத்துவர்களுடைய ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட், இதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பேசக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்து சாதகமாக பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், பாதகமாக பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதில் எதில் நியாயம் இருக்குன்னு பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய புத்தியை பெறக்கூடியவர்கள் பகுத்தறிவாளிகள். கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாளர்கள் கிடையாது. எது சரி எது தவறு, எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்ற சொல்றவங்க தான் பகுத்தறிவாளிகள். அப்படிப்பட்ட பகுத்தறிவாளிகள் சொன்னதை அப்படியே எடுத்துடாம அது உண்மை இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதான் சார், உண்மை இருக்கா இல்லையான்னு பார்க்கறது மக்கள் பார்த்துட்டு, அது எப்படி மக்கள் பார்த்துட்டு, நான் சொல்றேன் மக்கள் பார்த்துக்கிட்டோம். நான் ஒரு பக்கம் சொல்லும் போது இன்னொரு பக்கம் நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் ஏன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் பின்னு சொல்றாங்க. நான் ஏன்றதுக்கு அவர்களுடைய காரணங்கள் அவங்க சொல்றாங்க. இந்த காரணங்கள் ஏன் ஏற்புடையது இல்லை அப்படின்றது நான் சொல்லிட்டு என்னுடைய காரணங்கள் ஏன் ஏற்புடையதுன்றதுக்கும் நான் பதில் சொல்றேன். கான்டினென்ட்ஸ் பிரியுது, வேற வேற, அது எனக்கு தெரியாது. இது எந்த சயின்ஸ்ல எந்த ரிசர்ச்ல இருக்குன்ற பேப்பர் எனக்கு காமிச்சாவிட்டு நான் நம்ப மாட்டேன். சரி, இப்போ கான்டென்ட்ஸ் பிரியவே இல்ல, அப்படியே இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி இப்போ எனக்கு எப்படி தெரியும்? இதே சயின்ஸ் தான் உலகம் தட்டான்னு சொல்லிட்டு சார், சயின்ஸ் உலகம் தட்டான்னு சொல்லிட்டா இல்லையா சார்? மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க உலகம் தட்ட, சயின்ஸ் உலகம் தட்டான்னு சொல்லலையா சார்? மக்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சார். சயின்ஸ் அதை டிஸ்ப்ரூவ் பண்ண உடனே உலகம் உருண்டை என்று ஏற்றுக்கொண்டார்கள். சரி, புவி ஈர்ப்பு சக்தி பத்தி சயின்ஸ் என்ன சொல்லிட்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது வரைக்கும் அதை பத்தி ரிசர்ச்சே பண்ணல. அது என்னமோ எப்படியோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் சொல்றேன், சயின்ஸ் இஸ் கேட்சிங் அப்னு தான் சொல்றேன். நான் சயின்ஸை நான் எல்லாமே நம்ம சயின்ஸ் இல்லாம பேசவே முடியாது. இன்னைக்கு இந்த சயின்ஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் பேசுறதே கடக்காது. நீங்க இப்போ பாருங்க, ராமாயணம் நடந்த இந்த சான்றுகள் இந்த தேசம் முழுக்க வியாபித்து இருக்கு. நிறைய பேர் டூர்லாம் அழைத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சவடியில இருந்து, நாசிக்ல இருந்து, இங்க சீதா அக்னி பிரவேசம். அதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே ஊருக்கு போகாத சமயத்துல ராமாயணம் கடக்கவே இல்லையா? அதுக்கு அதான் சார், அது 1,77,00,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தா அது அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி வருஷம் ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்காம, எது ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடக்காம அந்த 1,77,00,000. நான் நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஆனால் நான் வேற கேள்வி கேட்குறேன். ஏன்னா பதில் எனக்கு நான் சொல்லணும்னா பதில் கேள்வி தான் கேட்க முடியும். ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ் நடந்தது அப்படின்றதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்கு சார்? நிறைய ப்ரூஃப் இருக்கு. ஒன்று சொல்லுங்க, ஒரு அஃபிஷியல் ப்ரூஃப் சொல்லுங்க. சொல்றேன் சார், நேற்றைக்கு இந்த இடத்துல ஏரி குளங்கள் இருக்குன்னா அந்த அதுக்கு மேல இப்போது மூடி நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல சார், ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸா? இல்ல சார், இருங்க ஒரு நிமிஷம், கிரண் நிறுத்துங்க. நான் இப்ப சொல்லிக்கிறேன்.
நேத்திக்கு இருந்த ஏரி குளங்களை இன்னைக்கு ஆக்கிரமிச்சு மூடினது ஜியோலாஜிக்கல் சேஞ்சஸ்னு கிரண் சொல்றீங்களான்னு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இல்ல சார், இது அப்ப இது எக்ஸாம்பிள் தப்பு. நதிகள் வற்றி அப்ப இது எக்ஸாம்பிள் தப்பு. நதிகள் வற்றி போகுது. அது எக்ஸாம்பிள் தப்பு. முதல் எக்ஸாம்பிள் வேற எக்ஸாம்பிள். நதிகள் வற்றி போகுது. சரி, ஓகேவா? கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கு நாளுக்கு நாள். நம்ம அது இப்ப ஒத்துக்கிறீங்களா சார்? கடல் நீர் மட்டம் உயர்ந்து சரி, எல்லாம் சரிதான். அப்படி கடல் நீர் மட்டம் உயர்கிறது, நதி நீர் வற்றி போகிறது, பிளஸ் இந்த ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து பிரிந்து வந்து இந்த ஒரு லேண்ட் மாஸ் இங்க இது வரைக்கும் நீங்க கரெக்ட். கடல் நீர் வற்றுறது நதி நீர் வற்றுகிறது கண்ணால பார்த்தா தெரியுது. கடல் நீர் உயருதுன்றது கண்ணால பார்த்தா தெரியுது. ஆனா அந்த கான்டினென்ட்ல இருந்து அடியில ஒரு கீழ இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ்னு ஒன்னு இருக்கு. அது நவுறுது. இருங்க, ஒன்னொன்னா எடுப்போம். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். ஒன்னொன்னா எடுப்போம். உங்களுக்கு டைம் இருக்கா தெரியல, எனக்கு நிறைய டைம் இருக்கு. என்ன ஒன்னொன்னா எடுப்போம். டெக்டானிக் பிளேட்ஸ் நடக்கிறதுன்றத ஓரளவுக்கு சயின்ஸ் ஒத்துட்டு இருக்கு. எவ்வளோ தூரம் நடந்தது, எத்தனை வருஷமா நடந்தது அப்படின்றத பத்தி இந்த சயின்ஸ்க்கு தெரியாது. நகருதுன்னு சொல்லுது. ஒரு 5 மில்லிமீட்டர், 10 மில்லிமீட்டர், ஒரு 100 சென்டிமீட்டர், ஏதோ ஒரு நம்பர் சொல்றாங்க. அவங்க ஒரு கணக்கை சொல்றாங்க. நகருதுன்னு இதை வச்சு என்ன சொல்ல போறீங்க இப்போ? அதனால கான்டினென்ட்ஸ் பிரியும் சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக. வெரி குட். பிரியும் சேரும், சேரும் பிரியும் சேரும். இது நடந்துட்டே இருக்கும். இது எத்தனை வருஷமா நடக்கும் சார்? பூமி எது வரைக்கும் இருக்கும்? சிருஷ்டி நடந்த காலத்துல நடந்துட்டு இருக்கும். ஆமா. சிருஷ்டி எப்ப நடந்தது? நீங்க கலியுக சிருஷ்டி கேக்குறீங்களா? சிருஷ்டின்றது எப்ப நடந்தது? சிருஷ்டினா ஒண்ணுதான், கலியுக சிருஷ்டி கிடையாது. சிருஷ்டினா பெருமாள் உலகத்தெல்லாம் படைச்ச காலம். எப்போன்னு சொல்றீங்க? இப்ப இருக்கிற பிரம்மா எப்ப பிறந்தாரோ அப்பதான். சரி. ஒரு அண்டத்தெல்லாம் கிரியேட் பண்ணி பெருமாள் இதெல்லாம் கிரியேட் பண்ணின்னு மகாவிஷ்ணு இதெல்லாம் சிருஷ்டி பண்றதுன்னு பேர். அதுக்கு எல்லாத்தையும் பஞ்சீகரணம் பண்ணி இதெல்லாம் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணி இதெல்லாம் செஞ்சு, இதுதான் நம்ம சயின்ஸ். சரி, சரியா? பிக் பேங் தியரி நம்ம சயின்ஸ் கிடையாது. சரி, பிக் பேங் தியரி. ஆனா ஜெயஸ்ரீ சாரநாதன் ஒரு இதில் உங்களோட வீடியோ அப்படி வச்சு காமிக்கிறாங்க. வீடியோவை அதில் காமிக்கிறாங்க. நம்ம இங்கே இருக்கோம், நாங்கள் இங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், இங்கே இருக்கோன்றது என்னது? அது பிக் பேங் தியரியோட டயக்ராம். பிக் பேங் தியரியோட டயக்ராம் எடுத்துட்டு என்னுடைய காலகட்டத்தை நீங்கள் எப்படி நிர்ணயிக்கணும்? என்னுடைய காலகட்டம் நிர்ணயிக்கணும்னா என்னுடைய ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் நிர்ணயிக்கணும். என்னுடைய ஸ்கேல் இது. என்னுடைய ஸ்கேல் யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தா? என்னுடைய ஸ்கேல் சொல்லிக் கொடுத்தது இதிகாசங்களும் புராணங்களும் வேதங்களும் வேதாந்தங்களும். இவை தான் நம்மளுடைய விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தது. இதுதான் இதிகாச புராணமும் வேதமும் வேதாந்தமும் தான் விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறது. இது சப்த ஞானம்னு சொல்லுவோம். அது 4வது பிரமாணம், 3வது பிரமாணம் இது. சரியா? இதிலிருந்து நாம் கற்றுண்டு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதிலிருந்து தான் விஷயங்கள்லாம் நம்ம கற்றுட்டு இருக்கோமே தவிர பிக் பேங்னு ஒன்று ஒத்துக்கலை. நாம பிக் பேங் நடந்ததுன்னு ஒத்துக்கவே இல்லை. அது நாம மட்டும் ஒத்துக்கல, ஆங்கிலேயர்களே பல பேர் ஒத்துக்கல. சயின்டிஸ்ட் இதுவே அது ஒத்துக்கல. ஏன்னா இது வந்து தியரி தான். ஏதோ ஒருத்தர், ஒரு மனிதன், தனி மனிதன் பண்ணது. இந்த பரிணாம வளர்ச்சியில் வருது டார்வின் தியரி பண்ணாங்களா? டார்வின் யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்வின் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது. டார்வின் யாருன்னே தெரியாது. டார்வின் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாருன்னு தெரியாது. அவருடைய பின்னணி என்னன்னு தெரியாது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அவர் ஒரு பித்துக்குளி. ராமருடைய காலத்தை குறைத்து அவருடைய ஸ்டேச்சரை கம்மி பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒன்னொன்னா வரான் அங்கெல்லாம், அதெல்லாம் பின்னாடி போகலாம். அது தூரத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. மக்களுக்கு எவ்வளவு தூரம் புரியணும்னாக்க ராமாயணத்தை சொல்லி இங்கே சொல்றது சொல்லி கொடுத்து நான் இங்கே வரல. ஏன்னா இங்கே ராமாயணத்தை கேட்கறதுக்கான பொறுமை அவளுக்கும் கிடையாது, நமக்கு உங்களுக்கும் நேரம் கிடையாது. ஏன்னா ராமாயணம் அவ்வளோ பெருசு. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாமளும் தனியாக வேணா ராமாயணத்தை பற்றியே மதிய பேசலாம், சந்தோஷம். அது இன்னைக்கு என்ன விஷயம்? இன்னைக்கு ராமாயணத்தை இத்தனோன்ற காலத்தில் சுருக்குறேன்றீங்களே, இந்த சுருக்கிறதுக்கான உங்களுடைய அல்டீரியர் மோட்டிவ், ஹிடன் அஜெண்டா என்ன? அதான் என்னுடைய கேள்வி. எதுக்கு இப்படி சுருக்கணும்னு பார்க்குறீங்க? இது சுருக்கிறதுனால என்ன சொல்றீங்க? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது ஒசத்தி. என்ன சார் கண்டுபிடிச்சாங்க? பிக் பேங் தியரி அவன் தான் கண்டுபிடிச்சான். சார் பிக் பேங் விடுங்க சார். பிக் பேங் வந்து அவங்க எதுக்காக அதான் பேஸ் பண்றீங்க மொத்தத்தையுமே. நீங்க சொல்றீங்க இல்லையா, உலகம் இத்தனை நாள் வந்தது, இத்தனை நாள் வரல, ஐசிஏஜி கீசேஜ்லாம் சொல்றீங்களா? யார் சொன்னது? இதெல்லாம் யார் சொன்னது? கணக்கெல்லாம் இந்த கணக்கு ஆர்கியாலஜி எல்லாமே. ஆர்கியாலஜின்ற ஒரு ஃபீல்டு வந்தது இல்லையா? அந்த ஆர்கியாலஜி ஃபீல்டை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? முதல்ல கிறிஸ்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆர்கியாலஜியே அந்த டிபார்ட்மெண்ட்டே கிறிஸ்டியன் பேஸ்ட் சயின்ஸ். ஓகே சார். இப்போ அவங்க சொல்ற அந்த இதுக்கே வந்துடும். நிறைய சொல்றாங்க அவங்க. ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் என்பது 2000 வருடம் அப்படிங்கிறது அவர்களுடைய கூற்றாக இருக்கு. அதுக்கு என்ன இது சப்ஸ்டான்ஷியேட் பண்றாங்கன்னா, இடைப்பட்ட காலத்துல இஷ்வாகு குலத்துல 30 மன்னர்கள் இருந்திருக்காங்க. எல்லாம் அப்படியே நேரம் வந்து பார்த்தாங்க எத்தனை குழந்தை பிறந்தாங்க, அதெல்லாம் வருஷம். அதான் ப்ராப்ளமே சார். அவர் என்ன சொல்றாங்க? பாகவத புராணம், விஷ்ணு புராணம் மட்டும் புராணம் வேணுமா? கட்டுக்கதை இல்லையா புராணம்? அதான் சார் என்ன சொல்றாங்க? புராணம் நீங்களே ஒரு இடத்துல கேட்டீங்க, சரியா கேட்டீங்க. நீங்களே உங்களோட இதுல கேட்டீங்க புராணம் உங்களுக்கு ஓடனா கட்டுக்கதைன்னு சொல்றீங்களா? இப்ப மட்டும் புராணம் எடுத்துக்கலாமா நீங்களும் கேட்டீங்க. நீங்க கேட்டீங்களா வேற சேனல் கேட்டாங்களான்னு தெரியல, கேட்டாங்க இந்த கேள்வியை. சார் என்ன புராணம் பிரைமரி எவிடன்ஸ் கிடையாது அவங்க சொல்றாங்க. புராணம் கொஞ்சம் பாருங்க. இப்ப வாங்க, இந்த வெரி குட் நல்ல விஷயம். பிரைமரி எவிடன்ஸ்னா என்ன சார்? பிரைமரி எவிடன்ஸ்னா இதிகாசம் ஒரு பிரைமரி எவிடன்ஸ். யார் சொன்னா? ஏன்னா அது ஹிஸ்டரி. யார் சொன்னா
சார் இதிகாசம் பிரைமரி யார் அவங்க? ஜெய்ஸ்ரீ சாரநாதன். ஜெய்ஸ்ரீ சாரநாதன் விடுங்க. பிரைமரி எவிடன்ஸ்ன்றது ஜெயஸ்ரீ சாரநாதன் செப்பேடுகள் கல்வெட்டுகள் வெயிட் பண்ணிட்டு பிரைமரி எவிடன்ஸ்ன்றது ஜெயஸ்ரீ சாரநாதன் நிர்ணயிக்கல, வரலாற்று ஆய்வாளர்கள் நிர்ணயிச்சது. பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் கல்வெட்டுகள் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் மற்றவர்களை பத்தி மற்ற மன்னர்களை பத்தி குறிப்பெடுத்திருப்பாங்க, அந்த புத்தகங்கள் எல்லாம் பிரைமரி எவிடன்சஸ் சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னா? செப்பேடு கல்வெட்டுகள் ஒத்துக்கிறேன், செப்பேடுகள் கூட ஒத்துக்கிறேன். ஆனா அந்த காலத்துல எழுதின மன்னர்களுடைய புஸ்தகங்கள் இருக்கிறது யாருமே பிரைமரி எவிடன்ஸ் எடுத்து செப்பேடுகள் கல்வெட்டுகள் எடுத்துக்கோங்களேன் சார். எடுத்துக்கோங்க, சொல்லுங்க சார். இப்போ என்ன சொல்றாங்க, இது 3 புராணத்துல சப்செக்ட் ஆகுது. புராணம் செப்பேட்லயும் இல்ல கல்வெட்டு. நீங்க புராணம் தானே எடுக்கிறீங்க. மத்திய புராணத்தின் படி நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய சயின்ஸ் ஃபீல்ட்ல நான் வந்து பேசிட்டு இருக்கேன். என்னுடைய புராண ஃபீல்ட்ல பேசுறதுக்கு நான் இங்க வரல. ஏன்னா புராண ஃபீல்ட்ல என்னோட பெரிய 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 மகான்கள் தொன்று தொட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் பேச்சு தான் நான் கேட்க போறேன். சயின்ஸ் ஃபீல்டுக்கு வரும். சயின்ஸ் ஃபீல்டு தான் நான் பேசுறேன். என்ன சொல்றீங்கன்னாக்க பிரைமரி எவிடன்ஸா நீங்க செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் எடுத்துக்கிறேன்றீங்க. செப்பேடுகளையும் கல்வெட்டுகளையும் இதிகாச புராணங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல இல்லையா? செப்பேடுகள்லையோ கல்வெட்டுகளையோ இதிகாச புராணங்கள் மொத்த ஸ்ரீ ராமாயணத்தை கல்வெட்டுலையோ செப்பேட்லையோ யாரோ எழுதி வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல. அப்ப அது எப்படி பிரைமரி எவிடன்ஸ்? உங்களோட சயின்ஸுக்கு, நீங்க யூஸ் பண்ற சயின்ஸுக்கு பிரைமரி எவிடன்ஸ் ராமாயணம் இல்லைன்னு நீங்க சொன்னதுலயே நான் சொல்லிட்டேன். பிரைமரி எவிடன்ஸா இதிகாசத்தை நீங்க எடுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து சயின்ஸ்ல இருக்கீங்க, மாடர்ன் சயின்ஸ்ல இருக்கீங்க. நீங்கள் மாடர்ன் சயின்ஸில் இருந்தாக்க இதிகாசத்தையும் புராணத்தையும் நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு எத்தனை தான் ஊரை மேலிருந்து கத்தினாலும் அறிவியல் ஆய்வாளர்கள் இதை மித்தாலஜி, இது ஒரு புனையப்பட்ட கதைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுவார்கள். எப்படி ஜோதிட சாஸ்திரத்தை இது அறிவியலுக்கு உடன்படாதது, இது அறிவியல் இல்லை என்று அறிவியல் சொல்லுகிறதோ, இன்றைய அறிவியல் சொல்லுகிறதோ, அதே போல இதிகாசம் சத்தியமா நம்புவேன். ஏன்னா இது பார்ட் ஆஃப் தி வேதாஸ். அந்த ஜோதிட சாஸ்திரத்தை வச்சுதான், அதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த ஆராய்ச்சி என்பது மேற்கொள்ள. வெரி குட், வெரி குட். நான் இப்ப என்ன சொல்றேன், அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதுல சொல்லணும்? யுக கணக்குல தான் சொல்லணும். நீங்க டேட் கணக்குல சொல்லக்கூடாது. ஏன் குழந்தைகளை குழப்பறீங்க? குழந்தைகளை சொல்றேன்னு சொல்லி சொல்றாங்க. தர்ம யுகம் திவ்ய யுகத்தை வச்சுதான் அவங்க சொல்றாங்க. திவ்ய யுகம்ன்ற வார்த்தை எந்த ஆச்சாரியன் எழுதியிருக்காருன்னு காமிங்கன்றேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். சாதுர்மயம் மயா சிஷ்டம் குணகர்ம விவாகசா பகவத்கீதை சொல்றது. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் ரிலீஜியஸ் லீடர்ஸ், அரசியல் மத குருமார்கள் இருக்கார்களே, அவர்கள் என்ன சொல்றாங்க? பிறப்பிலேயே வர்ணங்கள் நிர்ணயிக்கப்படவில்லை, அது வந்து அவருடைய செய்யும் தொழிலை குறித்து தான் இருக்கிறதுன்னு சொல்றாங்களா? ஆதிசங்கராச்சாரியரோ ராமானுஜரோ பகவத் ராமானுஜரோ மத்வாச்சாரியரோ இந்த 3 பேருடைய அவருடைய விளக்கத்தில் அப்படி எழுதல. அவர்கள் எழுதியிருக்கிறது என்னது? பிறப்பில் தான் நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு எழுதியிருக்கு. இதுதான் வைதிக உலகம். நீங்கள் வைதிக உலகத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்க வைதிக உலகத்தில் சொல்கிறத மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நேற்றுக்கு வந்த அரசியல்வாதி ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் நான் எடுத்துக்க முடியாது. இவர்கள் இருந்து அரசியல் ஓட்டுக்காக என்ன வேணால் பேசுவாங்க. உண்மையைத்தான் சொல்லணும். இப்போ 1,70,00,000 வருஷம்னா 1,77 வருஷம் தான் சொல்லணும். அது எதுக்கு நம்ம குறைக்கணும்? இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அளவுகோல் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் இல்லை, இந்த பாரத தேசத்துலேயே அளவுகோல்னு இருக்குது. அது எதில் இருந்து தெரியுமா? ஒரு அடி, முழம், அங்குலம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். அங்குஷ்டம் மாத்திரம் இப்படி நிறைய கணக்கு, கை விரல் வச்சு ஒருத்தரை கணக்கு வச்சுருந்தோம். எல்லாத்தையுமே கோவில்லாம் கட்டினதே இந்த கை கட்ட விரல் வச்சு தான் கணக்கு வச்சுருக்கா. அந்த ஆகம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதை வச்சு தான் இந்த பெரிய பெரிய தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீரங்க கோயிலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டினது இந்த மாதிரியான சில்ப சாஸ்திரத்தில் தான். இந்த சில்ப சாஸ்திரன்றது ஒன்றும் சும்மா குருட்டாம்போக்கு விஷயம் கிடையாது, பியூர் சயின்ஸ். எனக்கு தெரியும் ஒரு பெரிய ரிசர்ச்சர், நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் ரிசர்ச்சர், அவர் வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் காலேஜுக்கு ஹெச்ஓடியாக இருக்கார். என்ன, அவர் இதை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அவருடைய கம்ப்யூட்டரில் இந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு கம்ப்யூட்டர் திணறதுங்கிறார். இது எப்படி டிசைன் பண்ணாங்கன்னே தெரியல அப்படிங்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய கணக்குன்றது வேறு கணக்கு, இன்றைக்கி இருக்கிற கணக்குன்றது வேறு. சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், இல்லை இன்ச்சு, ஃபீட்டுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இம்பீரியல் சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டம் 2 வச்சுன்னு இருக்கு இல்லையா? இதுலேயே இன்னும் உலகம் செட் ஆகலை. இதுலேயே இன்னும் உலகம் ஒரு படி வரல. இந்தியாவில் நம்ம வந்து மீட்டர் சென்டிமீட்டரில் சொல்கிறோம். அமெரிக்கா போனீங்கன்னா ஃபீட்டு யார்டுன்னு சொல்லுவான், இங்கே லிட்டர்னு சொல்லுவான், அங்கே கேலன்னு சொல்லுவான். பாலை வந்து 1 லிட்டருக்கு அங்கே வாங்க முடியாது, 1 கேலன் தான் வாங்க முடியும் பால். 1 கேலன்றது சுமார் 4 லிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கணக்கை வச்சுட்டு தான் நம்ம போடணுமே தவிர, இதிகாச புராணங்களில் சொன்ன கணக்கு அது என்ன கணக்கு? கல்பம், மன்வந்திரம்,
யுகம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான். இந்த மாதிரி இதில் இதிகாச புராணங்களில் எந்த இடத்துலையுமே இவங்க புதுசாக வந்திருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன மாதிரி திவ்ய யுகத்துக்கு எங்கேயுமே டெஃபினேஷன் கிடையாது, எங்கேயுமே இல்லை. நான் என்ன ப்ரூவ் பண்ணுங்க, டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க, நான் வந்து நான் எது பேசுறது விட்டுறேன், நான் உலகத்தை விட்டே போயிடுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக எனக்கு நானும் படிச்சு தான் இருக்கேன், நானும் பல பேரோட பேசிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதே தான் சொல்றாங்க, அவங்கள ஆதாரப்பூர்வமாக நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணுங்க, அதை விட்டுட்டு அதாவது முட்டாளெல்லாம் டிஸ்ப்ரூவ்லாம் பண்ண முடியாது. முட்டாள் தான் சார். ஓகே சார், அப்புறம் எதுக்கு சார் முட்டாளுக்கு இது கவுண்டர் கொடுத்துட்டு? ஏன் கவுண்டர் நான் முட்டாளு கொடுக்கல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே. நான் முட்டாளுக்கிட்ட கவுண்டர் கொடுக்கல. ஒரு முட்டாள் ஒன்று ஏமாத்துறான், ஜாகிரதையாருன்னு சொல்றேன். சார் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நீங்க அதை பத்தி எனக்கு என்னங்க அவங்களோட இன்டென்ஷன்? அப்படி நீங்க எதுக்கு சார் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, திருப்பி அவங்க வந்து அவங்க சொன்னதே பிடிச்சாக்க எங்களுடைய ரிஷிகளையும் முனிகளையும் அவமானப்படுத்தி இவர்களுக்கு இக்னோரண்ட், இவங்களோட இர்ரேஷனல் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தினாக்க எனக்கு கோவம் தான் வரும். ரிஷிகளை யாருமே இர்ரேஷனல் சொல்லல. நான் காமிக்கிட்டுமா இப்போ? ஜெயஸ்ரீ சாரநாதனுடைய பிளாக்ல எடுத்து காமிக்கிட்டுமா இப்போ? சார் 14,000 வருஷம் ராமர் பிறந்தான்றது ஹைலி இர்ரேஷனல் வார்த்தை இருக்கா? நான் காமிக்கிட்டு இப்போ சார் அது உண்மை. நீங்க வந்து இதுல போடணும். அவங்க ஜெயஸ்ரீ சாரநாதன் பிளாக்ல நான் எடுத்து நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், அதை நீங்க போடுங்க. 11,000 வருடம் வாழ்ந்தார் என்று சொல்வது எதற்காக இர்ரேஷனல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தசரதன் கணக்கு பிளஸ் ராமன் கணக்கு நீங்க நினைச்சு பாருங்க. தசரதன் கணக்கு 60,000 வருடம் ஆண்டார் அப்படின்னு தான் நீங்க புராணத்தை படி சொல்றீங்க. அப்போ 60,000 வருடத்துக்கு பிறகு 59,000 சார். அதற்கு பிறகு புத்திரகாமேஷ்டி பண்ணி அதற்கு பிறகு வெறும் அந்த 100 ஆண்டுகளுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கா? ராமர் காட்டுக்கு போய் திரும்பி வந்து தசரதர் இறந்து அப்ப 59,000 வருடங்கள் அவர் பிள்ளை இல்லாம இருந்திருக்காரா என்பதுதான் கேட்கறாங்க. இதை வந்து அடுத்த ஜெனரேஷன் சொல்ல இல்லன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் சார்? இது எப்படி சார்? நான் வந்து எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்னோட ஆதாரம் என்ன, நான் ரொம்ப தெளிவா இருக்குங்க, எனக்கு ரொம்ப தெளிவு இருக்குது. நான் இதிகாச புராணங்களை நம்புவன், அதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் என்று நம்புவன். அதற்கு சொல்கிறேங்க, நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தெரியலன்றதுனால அதில் சொன்னது நமக்கு புரியலன்னா அதில் இருக்கிறதெல்லாம் குப்பைன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் இல்லை. அது எப்படியா இருந்தாலும் சத்தியம் நம்புகிறேன். இப்படி இருக்கிறவனை அதில் 60,000 வருஷம் தசரதன் ஆண்டினான் அப்படின்னு சொன்னாக்க நான் சத்தியம்னு நம்புறவன். நீங்கள் இல்லைன்னு சொன்னாக்க 60,000 வருஷம் தசரதன் ஆளலைன்றதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் தரணும். நீங்க சேர்த்த என் மேல வாரி அடிச்சுட்டு நான் அதுக்கு ஆதாரம் தர முடியாது. அதுக்கு தான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மகாபாரதத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, அஹர்நிஷம் சம்வத்சரேன, அதாவது ஒரு இரவு பகல் அப்படிங்கிறது ஒரு சம்வத்சரமாக கணக்கு எடுத்துக்கொண்டு அதை நம்ம ஆயிரக்கணக்கான சொல்றாங்க. மகாபாரதத்துல அந்த சூத்திரம் இருக்கு. எங்க சொல்றாங்க? எங்க இருக்கு அந்த சூத்திரம்? சார் பிளாக்ல எழுதிருக்காங்க, நீங்க பிளாக்ல எழுதுறாங்க. யார் வேணா என்ன வேணா பிளாக்ல எழுதுவாங்க. யார் எழுதுற பிளாக்லாம் நான் படிக்க முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் அதான் திருப்பி சொல்றேனே, இதெல்லாம் ரிசர்ச்னு சொன்னாக்க அந்த ரிசர்ச் ப்ராசஸ்ல போய் பேப்பரா பப்ளிஷ் பண்ணா தான் படிக்க முடியும். சார் இப்போ நாவல் படிக்கிற ஆள் நான் இல்லை. ராமருடைய காலமே எடுத்துக்கோங்க. ராமர் அவர் பிறந்து திருமணம் நடந்து காட்டுக்கு போயிட்டு வந்து எல்லாமே சாதாரண மனுஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. 24 வயசு 20 வயசு 12 வயசு என்று சாதாரண மனிதர் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டிராக் 11,000 வருடம் என்றால் இது சினிமாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன பையன் 2 பேர் இருப்பான், அது அம்மா அப்பா அனாதையா போயிடும். ஒரு பையன் இந்த பக்கம் போயிடும், ஒரு பையன் இந்த பக்கம் போயிடும், அப்படியே ஓடுவாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் பெருசா ஓடிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த நடுவில் என்னவே ஆகல 2 நிமிஷத்துல எப்படி பெருசா ஆயிட்டான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல? அதை போலத்தான் 59,000 வருஷம் தசரதன் ஆண்ட ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருக்கிற மகாராஜாக்கள்லாம் ஆண்ட ஆட்சி, அதை பத்தி பேசுறதுக்கு வரல ராமாயணம். வால்மீகி எழுதின ராமாயணம் அதை பத்தி பேசுறதுக்காக வரல. அது வால்மீகி ராமாயணம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வால்மீகி என்கிற மகரிஷி உலகத்திலேயே சிறந்த மனிதன் யார் அப்படின்னு அவருக்கு யோசிக்கிறார். யோசிக்கும் போது அந்த சிறந்த மனிதரை பத்தி நாரதர் அவருக்கு சொன்ன உபதேசத்தை தான் வால்மீகி ராமாயணமா எழுதியிருக்கார். அதனால ராமாயணத்துல ராமரை பத்தி தான் இருக்குமே தவிர தசரதனுக்கு ஏன் 60,000 வருஷம் பிறக்கல? நீங்க தசரதன் ஆரம்பிச்சீங்க, சரி அடுத்து ராமர் வாங்க. இல்ல முதல்ல அதை முடிச்சுட்டு போவோம். ஒண்ணு நீங்க தோத்தன்னு ஒத்துங்க, இல்ல நம்ம இல்ல நீங்க சொன்னது தப்புன்னு ஒத்துக்கோ. ஏன்னா 59,999 வருஷம் தசரனுக்கு புள்ள இல்லாம இருந்தானான்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா சார், அதான் நான் கேக்குறேன். இல்லாம இல்லைன்றதுக்கு நீங்க ப்ரூஃப் தரணும். அதுக்குதான் அது அந்த கணக்கு கிடையாது. தசரத் முதல்ல இது ப்ரூஃப் தரணும் சார். ராமாயணம் தான் சார் ப்ரூஃப். சொல்லுங்க. இப்போ அதான் சார் எல்லாமே சாதாரண மனிதன். அப்போ எல்லாமே சாதாரண எத்தனை வயசுல பிறந்து போகுது? ராமர் எத்தனை வயசுல தசரனுக்கு பிறந்தார்? ஒரு நிமிஷம் சார். எல்லாமே சாதாரண மனிதன் போல நடந்துட்டு அதற்கு பிறகு ஒரு திடீர் ஒரு டிராக் என்ற அதெல்லாம் அவங்க சொல்ற அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் வைக்காதீங்க தயவு செஞ்சு கிரண். நீங்க உங்களை தெளிவு பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு பேசாதீங்க. நான் அவங்களோட பேசிக்கலாம் வேற. நான் உங்களை தெளிவு பண்ணிக்கிற பாக்குறேன். நான் கேட்கிற கேள்வி நான் இன்டர்வியூ மாத்திடுவேன். நான் இன்டர்வியூ மாத்தி என்ன சொல்றேன்னா, கிரணுக்கு
59,909 வருஷத்தில் ராமர் பிறக்கலன்ற விஷயத்தை யாராவது ஆதாரபூர்வமாக நிரூபிச்சாங்களா? இல்லை. அதுக்கு வேற ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்ன கணக்கு சொல்கிறாங்க? 16,000 வருஷம் கணக்கு சொல்கிறாங்களா? அந்த கணக்கு என்கிட்ட சொல்லுங்களேன். அந்த கணக்கு சொல்லுங்களேன் எனக்கு. சரி, அகர்நிஷம் சம்வத்சரேன கணக்குல எடுத்துக்கலாம் சார். அது பகல் இரவு ஒரு நாளை வந்து ஒரு இயராக 1 day = 1 year என்று எடுத்துக்கணும் சார். அப்படி எடுத்துக்கிட்டாதான் இந்த கணக்கு டேலி ஆகும் அப்படிங்கிறாங்க சார். அப்போ ராமர் வந்து 14 வருஷம் காட்டில் இருந்தாரா, 1 வருஷம் காட்டில் இருந்தாரா, 14 நாள் இருந்தாரா? 14 வருஷம் தான் சார். அப்போ மட்டும் வேற மாத்திக்கிறீங்க, இப்போ மட்டும் வேற மாத்திக்கிறீங்க. அது உவமைக்காக. நியாயமா அது சார்? எனக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உவமை மாத்தி சொல்லிட்டேன் அந்த டயலாக் தெரியல. உவமைக்காக. அப்போ மட்டும் உவமையா? அப்போ உண்மை. வால்மீகி மகரிஷி ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனார்னு சொன்னது 14 வருஷமாவே எடுத்துப்பேன். ஆனா ராமர் வந்து 11,000 வருஷம் பிறந்தானாக்கா அது 11,000 வருஷம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 11,000 வருஷம் மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா சார் எல்லா இடத்துலயும் உண்மையாகும், மத்த இடத்துல உண்மையா இருக்க கூடாதா? மத்த எல்லாமே ஒரே கணக்குல இருக்கும் சார். எப்படி நான் சொல்றேன், இது மட்டும் தான் ஆர்டர் நோட்டா இருக்கும். இந்த 60,000 11,000 மட்டும் தான் ஆர்டர் நோட்டா இருக்கும். மத்த எல்லாமே ஆர்டர் அவுட் இருக்கு. நீங்க ராமாயணம் படிக்கலன்றதால ஆர்டர் அவுட்ன்றீங்க. எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஜெயஸ்ரீ சாரநாதன் போன்றவர்களுக்கு மற்றவர்கள் ராமாயண புஸ்தகத்தை வாழ்க்கையில தொட்ட மாட்டாங்கன்ற நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால இதை யாரும் பார்த்து தொட்டாலுமே அவங்களுக்கு புரியாதுன்றது தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் புரியல. ஆனால் இவங்க சொல்றத நம்ம முதல்ல கொண்டு போய் சொல்லிட்டோம்னாக்க ஒரு புஸ்தகத்தை போட்டா என்ன சொல்லுவாங்க? ஆராய்ச்சியாளர், அறிவியலா, எப்படித்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறீங்க? அப்படி எல்லாரும் என்னமோ ரிசர்ச்சர் மாதிரி. ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. கூகுள் சர்ச்சர் நான் பண்ணணும். ஆக்சுவலா அவங்களுக்கு நீங்க தான் சார் கூகுள் சர்ச் எடுத்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்கீங்க. நான் எங்க கூகுள் சர்ச் போட்டேன்? சிம்பிள் கூகுள் சர்ச் will prove this. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? நான் எதையுமே ப்ரூவ் பண்ணல. இவங்க எங்க எடுத்தாங்கன்றத நான் ப்ரூவ் பண்றேன். இல்ல சார், இப்போ இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. நான் கூகுள் சர்ச்சை எதுக்கு உபயோகப்படுத்துறேன்னாக்க இந்த நான் நிர்ணயத்தில் பண்றதுக்கு இல்லை, இவங்க சொல்றது பொய்ன்னு சொல்றதுக்காக. இல்ல சார், இப்போ இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நீங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஜெய சாய்தீபக் அவர்கள் சரியில்லை, ஆனந்தநாதன் சரியில்லை, சத்குரு சரியில்லை, துஷ்யந்த் சரியில்லை, ஜெய்சானா சரியில்லை, நான் மட்டும் தான் சரி அப்படின்னு சொல்லுவாரு. நான் என்னைக்கா சொன்னா? அப்புறம் இப்போ இவ்வளவு பேரும் சரியில்லை. கலிகாலத்துக்கு நீங்க வந்து பாகவத மகாபுராணம் படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், கொஞ்சம் கேட்டிருப்பீங்க. இந்த கதை கேட்டிருப்பீங்க. நிச்சயமா இந்த கதை கேட்டிருப்பீங்க. யாருக்கு படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, கேட்டிருப்போம். அந்த கதை என்ன கதை கேட்டிருப்போம்? கலிகாலம் எப்படி இருக்குன்னு ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்கும் தெரியுமா? இந்த இதுல போலிகள் நிறைய இருக்கும்னு போட்டிருக்கும். பிடிக்காத சில சொல்றேன். பெண்கள் தலை விரித்து கொண்டு செல்வார்கள், செம்பட்ட தலையோடு இருப்பாங்கன்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குறோம். எல்லாரும் கலர் அடிச்சுக்கிறாங்க, தலை விரிச்சின்னு போகிறது தான் இன்றைக்கி ஃபேஷன். சரியா? இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துக்கு ஒத்து வராது. ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு எழுதினது தான். அதே போல தான் இங்கே போலிகள் இருப்பார்கள்னு இருக்குது. அந்த போலிகள் நம்மளுடைய சம்பிரதாய ஒரு நிமிஷம் அந்த சம்பிரதாய புஸ்தகங்கள் இருக்கிறது. ஜக்கி போன்றவர்கள் சம்பிரதாய புஸ்தகங்கள் இருக்கிறதுலாம் நான் படிக்கவே இல்லை, ராமாயணம் படிக்கல, மகாபாரதம் படிக்கல, எதையும் நான் படிக்கல, எனக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்றவர்களை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்லக்கூடாது? நான் பாப்புலரா இல்லாம இருக்கலாம், நான் பாப்புலரா இருக்கலாம், அதை பத்தி கவலை கிடையாது. என்னைக்குமே பாப்புலாரிட்டிக்காக நாங்கள் வைதிகர்கள் வாழ்ந்தது கிடையாது, இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்ந்தது கிடையாது. என்னாவினின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கலேன்னு ஆழ்வார் சொன்னால் விரோதம் இதுன்னு சொல்றார். இது சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என்னாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன். பெருமாளுக்கு வாக்கப்பட்ட இந்த நாக்கு வேற யாரையும் பாடாது, வேற யாரையும் புகழாது, எந்த காரணத்துக்கும் செய்யாது. இது சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன்ற மரபுல வந்தவன் தான். அந்த மரபுல வந்தவனுடைய கடமை என்னன்னாக்க உண்மை என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு. அப்போ உண்மை என்னன்னு தெரிவிக்கிற சமயத்தில் பொய் சொல்றாங்கன்னு சொல்லாமல் உண்மையை நிரூபிக்க முடியாது. ஒருத்தர் பொய் சொல்லி மற்றவங்களை குழப்பின்றே இருப்பாங்கன்னாக்கா மோடி மஸ்தான் வித்த காமிக்கிறாங்கல்ல, அந்த இதுக்குள்ள தேங்காய்க்குள்ள ரத்தம் வருதுன்னு காமிக்கிறாங்கல்ல, அது தேங்காய்க்குள்ள ரத்தம் கிடையாதுங்க, அது ஒரு கெமிக்கல்னு சொல்லி யாராவது ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? தேங்காயிலேருந்து புகை வரும் புஷ்ஷுன்னு. எப்படி வர? பொட்டாசியம் மேலே வச்சுருப்பான், தண்ணி ஊற்றினோடனே பொட்டாசியம் தண்ணியும் ரியாக்ட் ஆகி புகை வரும் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப காலமாக வந்து பெங்களூர் சைடில் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டுருக்கார். அதெல்லாம் எதுக்கு ஏன் சொல்லணும்னா, இப்போ மூட நம்பிக்கையிலேருந்து வேற யாரா பேசுகிறான். இப்போ மூட நம்பிக்கைன்னு யார் பேசுகிறான்? நாத்திகன் நமக்கு மூட நம்பிக்கைன்னு பேசுகிறான். அப்படியான மூட நம்பிக்கை கூடாது அப்படின்றது தான் நானும் பேசுகிறேன். நாத்திகன் பேசலை, ஆஸ்திகர்கள். இதை அப்போ சொல்லணும்னா இந்த மாதிரி போலிகளை அடையாளம் காட்டினால் மட்டுமே தான் இதை செய்ய முடியும். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களா, பாலிடிக்ஸ் நிறைய பேசுகிறீங்கல்ல, நீங்கள் இன்னும் சொல்ல ஒரு படி மேலே போனால் பிஜேபி அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, காங்கிரஸை திட்டாமல் ஒரு நாளைக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுறங்க பார்க்குறேன். காங்கிரஸை திட்டாமல் ஒரு நாளைக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுறங்க முடியுமா? முடியுமா? காங்கிரஸ் குறைய சொல்லித்தான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ்வளவுதான். இப்போ ஆச்சாரியர்கள் அவங்கலாம் क्वेश्चन பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா?
ஓகே, அது ஆக்சியம். சயின்ஸ்லையுமே இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ்லையுமே ஆக்சியம்னு ஒன்று இருக்குது, AXIOM அப்படின்னு தமிழில் எனக்கு தெரியல. அது அடிப்படை ஒரு கருத்து. அந்த அடிப்படை கருத்துக்கு அதுக்கு ப்ரூஃப் கேட்க முடியாது, அதுக்கு ஆதாரம் கேட்க முடியாது. அது ஆதாரத்தை வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இவங்களுக்கு ஆதாரமே இல்லை, இவங்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. நீங்க படிக்காமலே ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஏன்னாக்கா அவங்க சொல்ற நீங்க சொல்றதுல நான் இப்போ ப்ரூவ் பண்றேன். அதை படிக்கணும். இது சொல்றேங்க, ஹாரி பாட்டர் உண்மையா பொய்யா? ஃபிக்ஷன் தான். நான் படிக்கல. ஃபிக்ஷன் தான். நான் படிக்கல. ஃபிக்ஷன் அவங்களே சொல்றாங்க சார். நான் படிக்கல சார். நான் சொல்லக்கூடாதா பொய்ன்னு? ஃபிக்ஷன் அவங்களே கிளைம். அதாவது ஒன்னத்தை படிக்காம பொய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஹாரி பாட்டர் நான் படிக்கல, ஆனா ஹாரி பாட்டர் பொய்ன்றதை என்னால சொல்ல முடியும். அலிபாபாவும் 40 திருடர்கள் படம் நான் பார்க்கல, ஆனா அதெல்லாம் வந்தது ஒரு கதை, எனக்கு நல்லாவே தெரியும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் நான் சொல்றேனே தவிர அலாவுதீன் அற்புத வழக்கு தேய்ச்சா வரும்னாக்க எந்த ஊர் கணக்குங்க அது கதை? அது அதை நம்புறீங்கல்ல? இல்ல சார், அதை நம்புறாங்கல்ல மக்கள். எத்தனை பேர் ஸ்பைடர் மேன் எவ்வளவு பேர் நம்புறாங்க? இன்னைக்கு இருக்க WWF எத்தனை, நான் எதுக்கு கேட்கறேங்க, இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் பொய்ன்றதுக்கு WWF எடுத்துக்கங்க. இந்த குஸ்தி போடுறாங்கல்ல, அதுல இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னுடைய சொந்தக்காரங்களுடைய அப்பா வருடம் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அவார்ட்லாம் கொடுப்பாங்க சார். ஆமா, பெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான், எல்லாரும் படம் தான் போடுறாங்க. WWE பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அவார்ட் அப்பெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. உன்னிப்பாக பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனா பெருவாரியான மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியும்? ஒரிஜினல் நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரிஜினல் நம்புவாங்க. சின்ன வயசுல இல்ல, எனக்கு தெரியும் வயசானவர் ஒருத்தர் இன்னி வரைக்கும் அவர் நம்பவே மாட்டார். நாங்க பொய்ன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டார். இன்னைக்கு காமிக்கிறேன் நான். சார் ஓகே சார். சார் இதையும் ராமாயணத்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் கம்பேர் பண்றேன்? நான் கம்பேர் பண்ணலாமா? நான் கம்பேர் பண்ண மாட்டேன். எதுக்கு இதையும் அதையும் போய் கம்பேர் பண்ணணுமான்னு? குப்பையும் கோமேதகத்தையும் நம்ம இது வைரத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க மாட்டாங்க. அது நான் பண்ண மாட்டேன். நானும் பண்ணவே மாட்டேன் சத்தியமா. நான் என்ன சொல்ல வரேன், நான் யாரை கம்பேர் பண்றேன்? ஜெயஸ்ரீ சாரநாதையும் குப்பையும் கம்பேர் பண்றேன். சார் ஏன்னா கேளுங்க, கொஞ்சம் கேட்கறதுக்கான பொறுமையே இல்லையா உங்களுக்கு? சார் நீங்க இஸ் ஈக்குவல் டு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு ஏன் சொல்றேன் குப்பை ஏன்னு சொல்றேன்? நான் சொல்றேன் கேளுங்க, அதுதான் திருப்பி சொல்றேன். ஏன்னு குப்பைன்னு நான் சொல்றேன். ஒன்று பிக் பேங் தியரியை ஆதாரமாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், சரியா? அது ஆதாரமாக வச்சுருக்கேன்னு சொல்லணும். இல்லைன்னா இதிகாச புராணத்தை ஆதாரமாக வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். இது ரெண்டுத்தையும் ஆதாரமாக வச்சுருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது. இந்த சயின்ஸ் தான் இந்த இதிகாச புராணங்களை புனையப்பட்ட கதைன்னு சொல்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறது இந்த சயின்ஸு. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னது ரெண்டுத்தையும் நான் வச்சுட்டு நான் ஒரு சப்பாத்தி மாவையும் அரிசி மாவையும் எடுத்து நான் ஒரு புதுசாக ஒரு டிஷ் பண்ணுறேன்னா எனக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. இது சேராது. இந்த மாடர்ன் சயின்ஸ் ஒத்துக்கிற அளவுக்கு எங்களோட ரிசர்ச் இருக்கு. இந்த மாடர்ன் சயின்ஸ் இதிகாசம் ராமாயணம் உண்மையில் நடந்தது என்பதை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். மாடர்ன் சயின்ஸ் ஹிஸ்டரி புத்தகத்தில் ராமாயணத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கோல் அப்படிங்கிறாரு சார் அவர். ஆமாம், எல்லாம் அவருக்கு எம்பியானு தான் கோல் வச்சிருக்காரு சார். அதெல்லாம் கோல் இருக்கு, அவர் வச்சிருக்காரு. அது எப்படி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சோர்ஸ் தருதுல சார்? நீங்க எத்தனை ப்ரோக்ராம் நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு டெல்லியில இருந்து சோர்ஸ் சொல்லிச்சு, நீங்களும் துர்கா பிரசாத் உட்காந்து எத்தனை தடவை கலாய்ச்சிருக்கீங்க. அதே போல நாங்களும் சோர்ஸ் வச்சிருக்கோம். ஏன் பேசு தமிழா பேசுக்கு மட்டும்தான் சோர்ஸ் இருக்கணுமா சார்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். அவர் மனசுல எண்ணம் இருக்கு அப்படிங்கிற சோர்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரியும் எங்க பேசுறாங்க என்ன பேசுறாங்க எனக்கு தெரியும். சிலதெல்லாம் சொன்னா அது கூட அளவு மிஞ்சி போயிடும். அதனால சொல்லல. உங்களுடைய பாயிண்ட் ஆச்சாரியர்கள் பிளஸ் படித்தவர்கள் அவர்களே நீங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னது அப்படியே கம்பேர் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. சரி, யாரை சொல்றேன்? ரிஷிகள் முனிகள் எழுதிய இதிகாச புராணங்களே அதுக்கு வியாக்கியானம் எழுதிய வாசகர்கள் அதற்கு முரணாக சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு முரணாக யார் சொன்னாலும் தப்பு. இப்படி ஜெயஸ்ரீ சாரநாதன் விஷயம் சொல்ல, ரங்கராஜன் சொன்னாலுமே ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்துக்கு முரணாக சொன்னா ரங்கராஜன் சொன்னாலும் தப்பு. ஓகே சார். இப்போ துவைத வியாக்கியானம் ஒன்று இருக்கு சார், அதுக்கு மாறாக அத்வைத வியாக்கியானம் கொண்டு வந்தா அவங்க தப்பா சார்? அது சித்தாந்த வித்தியாசம். அது நாங்கள் ஒத்துக்கிறோம், ரெண்டு பேருமே ஒத்துப்பா. துவைத்தியும் ஒத்துப்பா, அத்வைத்தியும் ஒத்துப்பா, விஷ்டாத்வைத்தியும் ஒத்துப்பா. இது என்னன்னாக்க எங்க பார்வையில் இது ரைட்டுன்னு ஒத்துப்பா. அதேதான் சார். அவர்கள் 3 பேருமே வேதத்தை ஆதாரமாக கொண்டவர்ன்றதுல நாங்க ஒன்னா இருக்கோம். இப்போ நாஸ்திக அப்படி இல்ல, இங்க அப்படி இல்லமா புரிஞ்ச தர்மங்கள், உதாரணத்துக்கு சாருவாக்கம் போன்ற தர்மங்கள், அதையும் சனாதன தர்மத்துல ஒரு அங்கம் என்ற மையத்துக்கு தானே இருக்கும். இல்ல யாரை ஏத்துக்கிறா சார்? இப்போ கூட யாரை ஏத்துக்கிறா? ஆஸ்திக தர்மத்துல இது இருக்கும். நாஸ்திகத்துல ஜெயினம், பௌத்தம், சாருவாக்கம் எல்லாம் நாஸ்திக தர்மம் என்றுதான் சொல்லிக் கொடுக்கப்படுது. நாஸ்திக தர்மம் தான் அதெல்லாம். நாஸ்திக தர்மம் தான் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கும். ஏத்துக்கலையே யாருமே. நாஸ்திகர்களை யாரும் ஏத்துண்டா? ஏத்துக்கலையே. அது பொய்ன்னு தானே சொல்றோம். உங்களுக்கு புரியலையா? இந்த நீங்கள் சொன்ன நாஸ்திக மதங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கண்டனம் பண்ணவர்கள் தான் இந்த 3 ஆச்சாரியர்கள். சாதி சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இவர்கள் 3 பேருமே இந்த நாஸ்திகர்கள் செய்வது பொய்,
இவர்கள் உங்களை குழப்புகிறார்கள், இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னார்கள் அவர்கள். அதே வழியில் தான் நான் இருக்கேன். இங்க நாஸ்திகர்கள் சொல்வது பொய், அதை நம்பாதீர்கள். ஆஸ்திக வேஷத்துல இருக்கிற நாஸ்திகன். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அதான் பெரிய டவுட்டா இருக்கு. என்ன ரொம்ப சுலபமாச்சே, ரொம்ப சுலபமாச்சே. யார் ஒருவர் இதிகாசத்தை எழுதியிருக்கிறது புனையப்பட்டதுன்னு சொன்னாங்களோ அவன் நாஸ்திகன். இதிகாசத்தில் இருந்து புனையப்பட்டது இல்லை, இதிகாசத்தை ஹிஸ்டரி புக்ஸ் 16,000 வருஷம்னு சொன்னது கற்பனை சார். அது எப்படி கற்பனைன்னு இல்லை சார், அது எப்படி இல்லை, உண்மையாக ராமர் எப்படி வாழ்ந்தார்? முதல்ல எப்படி இல்லைன்னு சொல்லவே கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். சிலதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் சார். இதற்கும் நீங்க சொல்றீங்களா சனாதன தர்மம், இது பாரத தேசம், இந்த பாரத தேசத்தினுடைய அழகே இந்த தர்க்கம், இந்த கான்ட்ரரி வியூஸ். தப்பு தர்க்கம்ன்றது இது குதர்க்கமா இருக்கு. குதர்க்கம் பண்றது யாரும் ஒத்துக்கல சார். கான்ட்ரரி வியூஸ் வரதா சார் செய்யும். கான்ட்ரடி வியூஸ் வேறங்க, குதர்க்கம் வேறங்க. இது குதர்க்கம் நீங்க தான் சார் குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு. நான் அவங்ககிட்ட விட்டுறேன், நான் குதர்க்கமாவே பேசுறதாவே இருக்கட்டும். நீங்க மற்றவர்கள் சொல்றது மட்டும்தான் ஏத்துப்பேன், ரங்கராஜன் சொல்றது ஏத்துக்க கூடாது அப்படின்ட்டு நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. பார்க்குறவர்கள் எல்லாரும் நன்னாவே தெளிவாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், தர்க்கம் வேறு குதர்க்கம் வேறு. இதுக்கெல்லாம் இதுவுமே டெஃபனேஷன் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே பொத்தாம் போக்கா ஒன்றும் சொல்றது கிடையாது. எல்லாத்தையுமே சாஸ்திரம் விதிச்சிருக்கு, இப்படி தான் இருக்கணும், இதுதான் தர்க்கம், இதுதான் குதர்க்கம்னு சொல்கிறது. தேவையில்லாமல் வால்மீகி சொன்ன 16,000 வருஷன்றது கற்பனை, பொய் என்று சொல்லி அது அவ்வளோ இருக்காதுன்றது நான் கணக்கு சொல்கிறேன் பாருன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் நாத்திகவாதி. ஏன்னா அப்படி தான் பல நாத்திகவாதிகள் இன்னைக்கு சொல்கிறாங்க. இவங்க யாருமே என்ன சொல்றாங்க, ராமர் இல்லை என்று சொல்லவில்லை, ராமர் ஐகானிக் மகாபுருஷன் இல்லை என்று என்ன எப்படி தெரியுமா இருக்குது. ஆராசா இருக்கார் இல்லையா, இந்து பற்றி நீங்கள் ஏன் சொல்லிங்கன்னா நானும் இந்து தானே, நான் இந்து பற்றி தானே பேச முடியும், மற்ற மதத்தை பற்றி ஏன் நான் பேச முடியும் அப்படின்னு எப்படி அப்படி எப்படி எஸ்கேப் ஆறாங்க. அதே இழிவு தான். அவர் வேறு லெவல்ல நான் அவரை பாராட்டுறேன். அவர் ஏன் நான் பாராட்டுறேன்னா அவர் நான் நாத்திகவாதின்னு சொல்லுகிறார், அவர் நாத்திகவாதின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துறார். அவருடைய இயல்பு அது. ஆனால் நான் ஆத்திகவாதின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திக மதத்தை இழிவுபடுத்துபவர்கள் அவர்கள் போலி ஆத்திக நாத்திகவாதிகள். நான் சொல்லல இந்த வார்த்தைகளை, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசாதே தன் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவார்த்தர் என்பர் மூர்க்கர் அப்படின்னு மணவாள மாமனிகள் சொல்லியிருக்கார். அப்படி தனக்கு தோன்றதுன்னு சொல்றது, தனக்கு தோன்றினது எதுனாக்க 11,000 வருஷம் வால்மீகி எழுதினது. அவர் அப்படி கணக்கு போடல, ஒரு நிமிஷம், அப்படி கணக்கு அவர் போடல, இப்படிதான் அவர் கணக்கு போட்டார்னு தன் நெஞ்சில சொத்தி என்னமோ. இவர் நீங்க எடுத்த 6 வியாக்கியானம், இந்த புஸ்தகம் ராமாயணன்ற புஸ்தகத்துல இவர் எடுத்த 6 வியாக்கியானத்துல ஒரே ஒரு இடத்துல ராமர் 11,000 வருஷம் வாழல, அவர் 1 வருஷம் வாழ்ந்தது 1000 வருஷத்துக்கு வாழ்ந்தது சமம், இல்ல 1 வருஷம் 1 நாள் வாழ்ந்தது 1 வருஷத்துக்கான சமம் எங்கேயாவது எழுதிருக்குன்னு சொல்லுங்க. then we will have a discussion. நம்புன்னு சொல்லுங்க. யாருமே அப்படி சொல்லலையேப்பா. அதுதான் சார் நீங்க சொல்றீங்க. நான் அப்படி சொல்லல. அப்படியே நம்புங்க. அதான் சொல்றேன், திருப்பியும் பாருங்க, இங்க தான் டீவியேட் பண்றீங்க, இங்க தான் மிஸ்லீட் பண்றீங்க மக்கள்ன்றேன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு நியாயம் படுதா சார்? நன்னா நீங்க தான் கம்பேர் பண்றீங்க. ஹாரி பாட்டர் அண்ட் இந்த ராமாயணம், அந்த கம்பேரிசன் எப்படி சார்? நான் என்ன சொல்ல வரேன்றது திருப்பி நான் ஹாரி பாட்டரையும் ராமாயணத்தையும் கம்பேர் பண்ணல.